श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने. சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்று ஸ்ரீமன் நாராயணனுடைய 1000 நாமங்களை ஒன்றாக தொகுத்து மகாபாரதத்திலே பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரனுக்கு உபதேசித்தார். எம்பெருமானுடைய நாமங்கள் எண் இறந்தவை. ஒரு எண்ணிக்கையில் அடக்க முடியாத அளவிற்கு எம்பெருமானுடைய நாமங்கள் ஆயிரக்கணக்கிலே அமைந்திருக்கின்றன. அப்படி இருப்பினும் பக்தர்களுடைய ஒரு சௌகரியத்திற்காக நாம் எல்லோரும் பெருமானுடைய நாமங்களை உச்சரித்து மகிழ வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எண்ணில் அடங்காத அந்த நாமங்களை ஒரு எண்ணிக்கையிலே அடக்கி தருகிறார்கள் பெரியோர்கள். 1000 நாமங்கள் இருந்தால் சொல்லுவதற்கு முன் வருவோம். எண்ணில் அடங்காத நாமங்கள்னு சொன்னால் யாரும் முன் வரவே மாட்டோம். எண்ணிக்கையில் அடங்காத நாமங்களை எப்பொழுது சொல்லி முடிப்பது என்று அந்த நாமங்களை சொல்லுவதற்கு முன் வரவே மாட்டோம். அப்ப நாம் முன் வந்து உவந்து அந்த நாமங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே பெரியோர்கள் எம்பெருமானுடைய நாமங்களை 1000 என்று வகுத்து அந்த 1000 நாமங்களையும் பீஷ்மாச்சாரியர் ரொம்ப அற்புதமாக விளக்கி அருளினார். சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்னே அதற்கு பெயர். அந்த 1000 நாமங்களையும் ஓதுவதற்கு இப்ப கலிகாலத்திலே, கலியுகத்திலே நமக்கு சிரமமாக தோன்றுகிறது. ஏன்னா பல விஷயங்களில் லௌகிகமாக ஈடுபட்டிருக்கிறோம். சாமானிய விஷயங்களிலே புத்தி அதிலேயே ஈடுபட்டிருக்கிறது. அதனால பெருமானிடத்துல ஈடுபடுவதற்கோ அவருடைய நாமங்களை சொல்லுவதற்கோ நமக்கு நேரம் செலவழிப்பதிலே அதுல ஒன்றும் ஈடுபாடில்லை. அப்படி இருக்கக்கூடிய நமக்கு எளிமையாக அந்த நாமங்களை சொல்லுவதற்கு வழி என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் விருப்பம் கூட நமக்கு இல்லை. 1000 நாமங்களை சொன்னால் என்ன, சொல்லாவிட்டால் என்ன என்று உதாசீனர்களாக அதுல ஒரு ஈடுபாடே இல்லாமல் நாம் இருக்கிறோம். இப்படி நாம் இருந்தாலும் நம்முடைய பெரியோர்கள் நமக்காக இவன் கடைசி பட்சம் என்றாவது ஒரு நாள் அந்த விருப்பத்தோடு 1000 நாமங்களையும் சொல்ல வேண்டுமே, அதை சொல்ல முடியாமல் நாம் வேற ஏதோ விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறோமே. அந்த நாமங்களை எல்லாம் சொல்லுவது என்றால் எப்படி சொல்லுவது? 1000 நாமங்கள் சொல்ல முடியவில்லை என்றாலும் ஏதேனும் ஒரு நாமத்தை சொன்னால் அதுவே சிறப்பாக இருக்குமா என்றெல்லாம் நமக்கு பதிலாக நம்முடைய பெரியோர்களே கேட்டு அதற்கு விடையும் பெற்று அதையும் நமக்காக உபதேசித்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது பார்வதி தன்னுடைய பதியான ருத்ரன் சிவனிடத்திலே இந்த எம்பெருமானுடைய 1000 நாமங்களையும் கலியுகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் சொல்லுவதற்கு சிரமமாக இருக்கும். ஏன்னா பல விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு, ஞானம், ஆற்றல் ஏதும் இல்லாமல் இருப்பவர்கள். இவர்களும் பெருமானுடைய கருணையை பெற வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் பெருமானிடத்துல ஈடுபட்டு அந்த நாமத்தை சொல்ல வேண்டும். அப்ப இந்த 1000 நாமங்களை எப்படியாவது அவர்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டுமே. 1000 நாமங்களுக்கு சமமாக ஏதேனும் ஒரு நாமம் உண்டோ என்று பார்வதி தேவி தன்னுடைய பதியினிடத்துல கேட்க ருத்ரன் அதற்கு விடையை சாதித்தார். ராம என்கிற 2 எழுத்து நாமங்கள். அந்த 2 எழுத்து நாமத்தை சொன்னாலே 1000 நாமங்களையும் சொன்னதற்கு சமம். ஸ்ரீ ராம ராம வரானனே, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம். 1000 நாமங்களுக்கும் துல்லியமானது, ஒத்தது எதுனா ஸ்ரீராம நாமம். ராமனுடைய அந்த 2 எழுத்துகள் கொண்டிருக்கக்கூடிய நாமத்தை சொன்னால் எம்பெருமானுடைய எண்ணிலடங்காத அந்த நாமங்களை எல்லாம் சேர்த்து சொன்னதற்கு சமம் என்று கொண்டாடப்படக்கூடிய பெருமை ராமநாமத்திற்கே அமைந்திருக்கிறது.
அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவருடைய சரித்திரம் என்பது இன்னும் அதை விட சுவையாகவும் அனுபவத்தை கொடுப்பதாகவும் இருக்கும். ராமங்கிற இரண்டெழுத்து நாமே இத்தனை பெருமை கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால், அந்த ராமனை பற்றின காதையா இருக்கக்கூடிய கதையாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமாயணம் என்பது முழுவதுமே நமக்கு தூய்மையை கொடுத்து நம்மை உஜ்ஜீவனத்தை கொடுக்கும் என்பதிலே ஒன்றும் ஐயமே இல்லை, சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தை நாமும் பல தினங்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் நாம் அந்த ராமாயண கட்டத்திலே எதை அனுபவிக்க வேண்டும் என்றால், சுக்ரீவ பட்டாபிஷேகம். சுக்ரீவன் என்கிற மகாராஜா, வானரங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அந்த சுக்ரீவ மகாராஜரை எப்படி ராமன் சந்திக்கிறான், பின்பு அந்த சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகத்தையே செய்விக்கிறான் என்ற அந்த கட்டத்தை தான் நாமும் அனுபவிக்க வேண்டும். என்றோ நடந்த இந்த சரித்திரங்களை அனுபவிப்பதினாலே நமக்கு என்ன நன்மை என்ற கேள்வி வரலாம். இது நமக்காகவே இயற்றப்பட்ட காவியங்கள். இந்த ராமாயணத்தை யார் முக்கியமாக வாசித்து அறிய வேண்டும், யாருக்கு இது மிகவும் பயன் கொடுக்கக்கூடியதுன்னா, சாமானிய ஜனங்களா இருக்கக்கூடிய நமக்குத்தான் இந்த ராமாயணம் மிகுந்த பயனை கொடுக்கக்கூடியது. நமக்கு மற்ற வேதங்களோ வேதாந்தங்களோ அந்த விஷயங்களை எல்லாம் வாசித்து அறிவது, அதுல இருக்கக்கூடிய பொருளை உணர்வது என்பதற்கு கிட்டக்க கூட இல்லை. அது எங்கேயோ மேல இருக்கு, நாம் எங்கேயோ தாழ்ந்தவர்களாக கீழே இருக்கிறோம். அப்ப அந்த வேதாந்தங்களை எல்லாம் கற்று ஞானத்தை பெற முடியாத நாம் எதன் மூலமாக அதே அறிவை பெறலாம் என்றால், வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா என்று அந்த வேதங்களே ராமாயணமாக வடிவெடுத்தது என்று சொல்லப்படுகிறதுனாலே, வேதங்களை கற்றுணர முடியாத நாம் வேதங்களுடைய மறுபிறப்பாகவே இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமாயணத்தை கற்றால் அதன் மூலமாகவே வேதாந்தத்தை கற்றதாக ஆகும். அதில் கிடைக்கக்கூடிய ஞானத்தை ராமாயணத்தின் மூலமாகவே அறியலாம். இன்னும் எளிய முறையிலே அறியலாம், ஆனந்தமாக அறியலாம். அந்த ராமனுடைய சரித்திரத்தை கேட்பதில் என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் வரலாம். அந்த ராமன் கஷ்டப்படும் பொழுது நமக்கும் கஷ்டம் வருகிறது. ராமன் சீதையை பிரிந்து துன்பப்படுகிறார்னு கேட்டா நமக்கும் துக்கம் வருகிறது. அவருக்கு ராஜ்யம் உண்டுன்னு சொல்லி அடுத்த நாளே ராஜ்யம் இல்லையா, நீ காட்டுல தான் வாழ வேண்டும்னு சொன்னால் அதை கேட்கும் பொழுதும் துன்பம் வருகிறது. சந்தேகம் எல்லாம் வரலாமே, என்னவோ ராமன் கடவுள் பிரம்மம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் பரமாத்மாவா இருக்கக்கூடிய ராமனே இப்படி துன்பப்படுகிறார்னா, அப்ப துன்பம்ங்கிறது அவருக்கும் தானே சரியா இருக்கு. நானும் துன்பப்படுகிறேன், அவரும் துன்பப்படுகிறார். இதுல என்ன அவர் பரமாத்மா நான் ஜீவாத்மான்னு வேறுபாடு? அவரும் என்னை போலத்தான் பிறக்கிறார், என்னை போலத்தான் துன்பப்படுகிறார், மனைவி மக்களை இழக்கிறார், ராஜ்யத்தையே இழக்கிறார், சண்டையில யுத்தத்துல அடி வாங்குகிறார். இத்தனையும் தானே அமைந்திருக்கிறது. அப்ப என்னோடு ஒத்தவராகத்தான் அவரும் இருக்கிறார். இதுல ராமரை நான் ஏன் பரமாத்மான்னு பார்க்க வேண்டும், அவரையே நான் சிறந்தவர் உத்தமர்னு கொண்டாட வேண்டும் என்ற கேள்வி வரலாம். இப்படிப்பட்ட ஒரு கதை சாமான்யமா நம்முடைய மனுஷர்களுக்குள்ள ஒருத்தருக்கு நேரக்கூடிய ஒரு கதையை போலத்தான் இருக்கு. இந்த கதைக்கு மட்டும் என்ன சிறப்பு என்றும் கேள்வி வரலாம். இதற்கெல்லாம் என்ன சமாதானம் என்றால், இந்த ராமன் வாழ்ந்த சரித்திரமோ இதையெல்லாம் நாம் எது கொண்டு அறிகிறோம்? ராமாயணம்ங்கிற இதிகாசத்தின் மூலமாகத்தான ராமனை அறிகிறோம். அந்த இதிகாசம் நமக்கு கிடைக்கவில்லைன்னு சொன்னால் ராமனை அறிய முடியுமா? ராமாயணம்ங்கிற இந்த காவியமே இயற்றப்படாமல் இருந்தால் ராமன் காலத்திலே வாழ்ந்திருந்தவர்கள் மட்டும்தான் ராமனை அறிவர்களே தவிர வேறு யாராலும் ராமன் என்று ஒருத்தன் வாழ்ந்தான்கிற சரித்திரத்தையே அறிய முடியாமல் போயிருக்கும். ராமனை பத்தின சரித்திரம் ராமாயணம்ங்கிறது இயற்றப்படவில்லைன்னு சொன்னால் எதன் மூலமாக ராமனை அறிய முடியும்? அப்ப ராமாயணத்தினுடைய காவியத்தின் மூலமாகத்தான் ராமனை அறிகிறோம். அதே ராமாயணம் தான் தெரிவிக்கிறது, சாட்சாத்து ஹரி ஸ்ரீமன் நாராயணன் தான் ராமனாக பிறந்திருக்கிறான். அந்த ராமன் சாட்சாத்து ஸ்ரீமன் நாராயணன் என்பதை முதல்ல தொடக்கத்திலேயே தேவர்கள் எல்லாம் போய் நாராயணத்துல பிரார்த்திக்க அவனே ராமனாக பிறந்தான்ங்கிறது தெளிவாக இருக்கிறது. அப்போ அந்த கருத்தையும் சேர்த்துத்தானே ஒப்புக்கொள்ள வேண்டும். ராமன் என்கிற ஒருத்தனை ஒப்புக்கொண்டு அவன் துன்பப்படுகிறான், துக்கப்படுகிறான், ராஜ்யத்தை இழக்கிறான், சீதையை துறக்கிறான், இத்தனையும் பார்க்கிறோம். இதையெல்லாம் ஒருத்தன் ஒப்புக்கொள்ளுகிறான். இதை ஒப்புக்கொண்டு என்னை போலத்தான் அவனும் இருக்கிறான், நான் ஏன் அவனை வணங்க வேண்டும்ன்ற கேள்வி வருகிறது. இதற்கு முன்னாடி அந்த ராமன் எப்படி பிறந்தான்ற கேள்வி வரும் பொழுது தேவர்கள் எல்லாம் போய் பிரார்த்திக்க அதனாலேயே மகாவிஷ்ணு ராமனாக பிறந்தாருங்கிற செய்தியும் இதே ராமாயணத்துலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ராமாயணமாகிற புஸ்தகத்திலே நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாகத்தை மட்டும் ஒப்புக்கொள்ளுகிறேன்,
முன்னாடி சொல்லப்பட்ட பாகமோ பின்னாடி சொல்லப்பட்ட பாகத்தையோ ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னால் இது எந்த விதத்துல நியாயம்? எது கொண்டு ராமனை அறிகிறோமோ அது கொண்டே ராமன் யார் என்றும் அறிய வேண்டும். ராமனை நான் ஒத்துக்கிறேன், அவர் பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஏற்கிறேன், ஆனால் அவர் பரமாத்மாங்கிறத நான் ஒப்புக்கொள்ளவில்லைன்னு சொன்னால் இது எப்படி? இந்த வாதம் எடுபடவே எடுபடாது. ராமாயணத்தின் மூலமாகத்தான் ராமனை அறிய முடியும். அதே ராமாயணம் தான் இவன் பரமாத்மாவினுடைய அவதாரம் என்பதை தெள்ளத் தெளிவாக கூறுகிறது. சரி, அடுத்த கேள்வி. ஆனாலும் அவர் துன்பப்படுகிறார், துக்கப்படுகிறார், ராஜ்யத்தை இழக்கிறார், மனைவி இழக்கிறார். இதெல்லாம் எதற்கு? வந்தவர் சந்தோஷமா வாழ்ந்து விட்டு போகலாமே. ஆனால் இப்படி எதிர்பாராத துன்பங்களை எல்லாம் அவர் ஏன் சந்திக்க வேண்டும்ங்கிற கேள்வி வருகிறதா? வாஸ்தவம். ஏன் அவர் அதையெல்லாம் நேர்ந்து கொள்ளுகிறார்? அவர் ஏன் அதையெல்லாம் சகித்துக் கொள்ளுகிறார்? இத்தனை துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றால் நம் பொருட்டு நம்முடைய கர்மங்களை எல்லாம் கழிக்க வேண்டும். அனாதி காலமா நாம செய்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாப கர்மங்களை எல்லாம் தொலைக்க வேண்டும். பாபங்களை தொலைப்பதற்கு எது வழி? நமக்கு தண்டனையா கொடுத்து பாபங்களை தொலைக்கலாம். எத்தனை தண்டனையை எத்தனை நாம ஏற்றுக்கொள்ள முடியும்? செய்திருக்கிற பாபங்களோ மலைமலையா இருக்கு. இத்தனை பாபங்களையும் அனுபவித்தே தீர வேண்டும்னு சொன்னால் நிச்சயம் நடக்கவே நடக்காது. இந்த பாபங்களை எல்லாம் பெருமான் போக்குகிறார். அவருடைய திருவடிகள்ல விழுந்து பணிந்தால் நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்குகிறார். ஆனா திருவடியில விழுந்து பணிய வேண்டும், அவர் பரமாத்மான்னு தெரிந்து கொள்ள வேண்டும்னா முதல்ல ராமனை பத்தின குணங்கள் எல்லாம் மனசுல படியணும். அவர் எப்பேற்பட்டவர், எனக்காக அவர் எவ்வளவு உபகாரம் பண்ணுகிறார், இதெல்லாம் நான் புரிந்து கொண்டால்தான் ராமன் இடத்துல போவேன். அப்ப ராமனுடைய குணங்கள், அவருடைய பண்புகள் எல்லாம் மனதில படிய வேண்டும். அந்த பண்புகள் குணங்கள் தான் இந்த ராமாயண சரித்திரம் முழுக்க விளக்கப்படுகிறது. அந்த ராமன் இப்படியெல்லாம் கூட துன்பப்படுகிறார், துயரப்படுகிறாருங்கிறத கேட்டால் நமக்கும் ஒரு துன்பம் வருகிறதா? நாம கூட கஷ்டப்படுகிறோம். இந்த கஷ்டப்படுவதனாலேயே நம்முடைய பாபங்களை எல்லாம் பெருமான் தொலைக்கிறாராம். ஆபத்தாம் அபஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் என்று ராமன் கொண்டாடப்படுகிறார். ஆபத்தை எல்லாம் போக்குகிறார், நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்களை எல்லாம் துடைக்கிறார். வாஸ்தவம், அவரே துக்கப்படுகிறாரே, நம்முடைய துன்பங்களை அவர் எப்படி துடைப்பார்னு கேள்வி வருமே. சீதையை பிரிந்து ராமன் துன்பப்படுகிறார், ராஜ்யத்தை இழந்து ராமன் துன்பப்படுகிறார். அவரே தன் துன்பத்தையே போக்கிக் கொள்ளாமல் இருக்க அவர் எப்படி என் துன்பத்தை போக்க முடியுங்கிற கேள்வி வருமே. வாஸ்தவம். ஆனால் அவர் எப்படி என்னுடைய துன்பங்களை போக்குகிறாருங்கிறத பெரியோர்கள் விளக்கி இருக்கிறார்கள். நேரடியா நம்முடைய துன்பங்களை போக்குகிறார். இதற்கு முன்னாடி செய்திருக்கக்கூடிய கர்மங்கள் பலதையும் தொலைக்கிறார். நாம அனுபவிக்காதபடி, ஏன்னா நாம செய்திருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் மலைமலையா இருக்கு, அது அத்தனையும் அனுபவிக்க வேண்டும்னு சொன்னால் அனுபவித்து தீர்க்கவே முடியாது. அப்ப மலை போல இருக்கக்கூடிய பல பாபங்களையும் கழிக்கிறார். இருந்தாலும் இந்த பிறவி எடுத்ததினாலே இந்த பிறவிக்கு உண்டான பாபங்களை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். இந்த பிறவியினுடைய முடிவிலே சரணாகதி செய்திருப்பின் பெருமானுடைய திருவடிகளே உபாயம்னு பற்றி இருந்தால் இந்த பிறவியினுடைய முடிவில மோட்சத்தை அழித்து விடுவார். ஆனாலும் இடைப்பட்ட காலத்துல நாம் வாழ்ந்துதான் இருக்க வேண்டும். இந்த பிறவி என்று தொடங்கித்தோ அது தொடக்கமாக நமக்கு அனுபவிக்க வேண்டும்னு இருக்கக்கூடிய கர்மங்களை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அந்த பாபங்களையும் எளிமையாக தொலைக்கிறாராம். நாம பாபத்துக்கு தண்டனை பெற்று அனுபவித்தால் ரொம்ப கடுமையாக இருக்கும், கொடியதாக இருக்கும், தாங்கி கொள்ளவே முடியாது, நாஸ்திகனாக கூட போய்விடலாம். ஆனால் அதற்கு பதிலாக தாம் அந்த துயரத்தை பட்டு, ராமன் துயரப்பட்டு நம்மையும் துயரத்திலே ஆழ்த்தி துன்பத்தினாலே நம்முடைய கர்மங்களை துடைக்கிறார். ஏன்னா பாபத்துக்கு பயன் என்ன? துன்பப்படுவது. நம்முடைய பாபத்தினால தான் நமக்கு துன்பம் வர வேண்டும். அப்ப நான் துன்பப்படுகிறேன்னு சொன்னால் பாபம் தான் காரணம். அப்ப பாபத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய துன்பம் வந்திருக்கிறதுன்னு சொன்னால், பாபத்தினுடைய பயனா இருக்கக்கூடிய துன்பம் வந்திருக்கிறதுன்னு சொன்னால் பாபமும் கழிகிறதுன்னு அர்த்தம். ஏன்னா எப்போ இன்பத்தை அனுபவிக்கிறோமோ அப்ப புண்ணியம் கழிகிறதுன்னு அர்த்தம். துன்பத்தை அனுபவித்தால் பாபம் கழிகிறதுன்னு அர்த்தம். இப்ப நான் துன்பப்படுகிறேன்னு சொன்னால் பாபம் கழிகிறது. எப்படி கழிகிறதுன்னா, பெருமானுடைய அந்த சரித்திரத்தை கேட்டு அவர் துன்பப்படுகிறாரேன்னு கேட்டு நான் துன்பப்பட இந்த துன்பத்தினாலேயே என்னுடைய பாபங்களை எல்லாம் கழிக்கிறார். என்ன கருணைன்னு பார்க்கணும் ராமனுக்கு. நேரடியா நமக்கு தண்டனையை கொடுத்து தண்டனை ஹிம்சைகளை அனுபவித்து பாபங்களை தொலைப்பதை விட அவர் துன்பப்படுகிறார். அந்த துன்பத்தை பார்த்து நான் துன்பப்படவே பரவாயில்லையே, என் கதையை கேட்டு அவன் மனம் உருகுகிறானா, என் பால் அவன் ஈடுபட்டு இப்படி அழுகிறானா, அது கேட்டே நமக்கு சந்தோஷம் திருப்தின்னு ராமன் நம்முடைய பாபங்களை தொலைத்து விடுகிறாராம். இப்ப பாபத்தை தொலைப்பதற்கு இவ்வளவு எளிய மார்க்கத்திலே ராமன் தான் கஷ்டப்பட்டு நம்முடைய பாபங்களை போக்குகிறார். இது எப்பேற்பட்ட குணம்! உலகத்துல பலரும் இருப்பார்கள், அவர்கள் எந்த சிரமத்துக்கும் உட்படாமல்
நம்முடைய அந்த சிரமத்தை மட்டும் போக்குவதில் ஈடுபடுவார்கள். ஒருவேளை அவர்களுக்கு ஏதேனும் சிரமம் வருகிறா போல இருந்தால் நிச்சயம் அந்த மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடவே மாட்டா. உன் துக்கத்தை நீதான் பாத்துக்கணும், என்கிட்ட வராதேன்னு உதாசீனமா இருந்து நம்மை உதறி தள்ளி விடுவார்கள். ஆனால் பரமாத்மா எப்படிப்பட்டவர்னா, அவன் குற்றம் புரிந்திருப்பாலும் அவன் துன்பத்தை அனுபவிக்க வேண்டாம், நேரடியா அந்த குற்றத்தினுடைய பலனை அவன் அனுபவிக்க வேண்டாம். நான் படுகிறேன், நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்க்கான்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். ஒரு மனுஷனாக பிறந்தால் மனுஷன் சாதாரணமா என்ன துன்பங்களை அனுபவிக்க வேண்டுமோ அந்த துன்பங்களை விட 100% அதிகமா அனுபவிக்கிறாராம். கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே 10 மாசம் கர்ப்பம் இருந்தா போறோம், ஆனா நன்னா 12 மாசம் பூரணமா கர்ப்பத்தில் இருக்க வேண்டும்னு கௌசலையினுடைய மணி வயிற்றிலே கர்ப்பத்திலே தங்கி பிறந்தான். அது தொடக்கமாக எல்லாத்தையும் தான் அனுபவித்தானாம். இவர்கள் பட வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் நாம படுவோம், நாம கஷ்டப்படுகிறோமேன்னு பார்த்து இந்த பக்தர்கள் துன்பப்பட்டால் அதனாலேயே அந்த துன்பத்துக்கு பயனா இருக்கக்கூடிய பாபங்களை தொலைத்து விடலாம் என்று பெருமானுடைய சங்கல்பம். அதனால தான் இந்த மாதிரி பல இடங்களில பெருமான் துன்பப்படுகிறா போல இருந்து நம்முடைய அந்த பாபங்களை எல்லாம் பெருமான் கழிக்கிறார். ஆக அப்படித்தான் சீதையை விட்டு பிரிந்தார்ங்கிற சரித்திரத்தை பார்த்தோம். ராவணன் கபட சந்நியாசியாக வந்து அந்த சீதையின் இடத்துல பிக்ஷு பிச்சை எடுக்கிறா போல வந்து பேசினான். நீ யாரம்மா என்ன ஏதுன்னு கேட்டு விசாரித்து தெரிந்து கொண்டான். பின்னர் தன்னுடைய நிஜ உருவத்தை எடுத்துக்கொண்டு நீ எனக்கே மனைவியாக வேண்டும், உன்னுடைய அழகுக்கு நான் தான் சரியான பர்த்தா என்று என்னையே நாதனாக அடைய வேண்டும்னு எத்தனையோ தகாத வார்த்தைகளை கூறி பேசினான். அனைத்தையும் கேட்டு மிகவும் துன்பப்பட்ட சீதை, இப்படியெல்லாம் பேசாதே, நான் ராமனை தவிர வேறு யாருக்கும் ஆட்பட்டிருத்தனவள் அல்ல என்றெல்லாம் சொல்லி பார்த்தால் என்ன சொல்லியும் கேட்காது ராவணன் பலாத்காரமாக வலுக்கட்டாயமாக அவளுடைய அப்படியே அந்த இருப்பிடத்தோடு தூக்கி சென்றான் என்று கம்பராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வால்மீகி ராமாயணத்துல நேரடியா தன்னுடைய சரீரம் அவள் பேர்ல படக்கூடாது, சீதையினுடைய அந்த பதிவிரதையா இருக்கக்கூடிய அவளிடத்திலே ராவணன் தன்னுடைய அந்த ஸ்பர்ஷம் தன்னுடைய தோளானது நேரடியா அவள் இடத்துல படக்கூடாதுங்கிறதுக்காக சீதையினுடைய கேசம் தலைமுடிய அப்படி சுழற்றி பிடித்து கொண்டு கீழே அவள் வஸ்திரத்தோடு தானே இருக்கிறாள், அதனால வஸ்திரத்துல இருக்கிற இடத்துல இன்னொரு கையை கொடுத்து அப்படியே தூக்கி தன்னுடைய புஷ்பக விமானத்துல வைத்துக் கொண்டு பறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தலைமுடிய தொட்டால் அவளை தொட்டதாக ஆகாது, அதனால தலைமுடி கேசத்தையும் பற்றி கொண்டு கீழையும் பற்றி கொண்டு தூக்கி வலுக்கட்டாயமாக வைத்துக் கொண்டு அவன் புறப்பட்டான். ஆகாய மார்க்கமாக அப்படியே அந்த புஷ்பக விமானத்திலே சென்று வலுக்கட்டாயமாக இவளை எப்படியாவது சம்மதிக்க வேண்டும், நம்மோடு அவர் சேருவதற்கு சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று சிறை வைத்து எப்படியாவது இவளை மிரட்டி உருட்டியாவது நம் பார்ல இசை வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக சிறைப்படுத்துவதற்காக தூக்கி சென்றான். அதே வேளையிலே ஜட்டாயு மகாராஜர் அங்கே இருக்கக்கூடிய பெரிய கழுகரசர் அவர் தான் முதல்லயே தெரிவித்தார், ராமா ஒன்னும் கவலை வேண்டாம், எப்பொழுதும் நான் இவர்களை பார்த்து கொள்ளுகிறேன். ராமன் லக்ஷ்மணன் ஒருவேளை வெளியில சென்றிருந்தாலும் இந்த ஆசிரமம் அதை சுத்தி சுத்தி நான் காவலுக்கு இருக்கிறேன், யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாதபடி பார்த்து கொள்ளுகிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருந்தார். அவர் இந்த சீதையினுடைய கூக்குரல் அலறலை கேட்டு என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப வயது முதிர்ந்த பருவம் ஜட்டாயுவிற்கு. தசரதனுடைய நண்பன்னு சொன்னால் 60,000 வருஷத்திற்கும் மேல வயதானையவர், அப்ப மூப்பு வந்திருக்கிறது, ஜரா வந்திருக்கிறது, அதையும் மீறி நமக்கு பெண்ணை போல இருக்கக்கூடிய சீதையை ரட்சிப்பது நம் கடமை, நாம் ராவனுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறோம்னு தாமே புறப்பட்டு வந்து யுத்தம் செய்து பார்த்தார். முதல்ல உபதேசித்தார், ராவணன் அதையும் கேட்டுக்கொள்வதாக இல்லை. மேற்கொண்டு அவனோடு சண்டை செய்யலாம் என்று தன்னுடைய சிறகுகளை அடித்துக் கொண்டு ராவணனிடத்துல துன்புறுத்துவதற்கு போக அவன் அப்பா அம்புகளை பொழிகிறான், நிறைய ஆயுதங்களை பிரயோகிக்கிறான், அனைத்தும் வீணே போயின. இறுதியாக சந்திரஹாசம்ங்கிற வாளை எடுத்து சிறகுகளை வெட்ட துடித்து கொண்டு மேற்கொண்டு பறக்க முடியாமல் அப்படியே துடித்து கொண்டு, ஐயோ சீதையே உன்னை ரட்சிக்க முடியவில்லையே, பாப்பியான ராவணன் இப்படி செய்து விட்டானேன்னு கதறிக்கொண்டு கீழே பூமியில விழுந்தார். அதே மாத்திரத்திலே லக்ஷ்மணன் ராவண சந்திக்க சென்றிருந்தான். அங்கு பார்த்தால் மாரீசன் மாயமானவன் மாரீசனாக உருவம் எடுத்துக் கொண்டு அவன் பிராணனையே விட்டிருந்தான். ஓ இவன் தான் இப்படி கத்தினானா என்று, ராமா உனக்கு ஒன்றும் ஆகவில்லையேன்னு லக்ஷ்மணன் வர ராமன் பார்த்து, நீ ஏன் என்னை பின்தொடர்ந்து வந்தாய், சீதைக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கும் போல இருக்கிறதே, இது ஏதோ அரக்கர்களுடைய மாயை, நீ ஏன் இவ்வளவு சொல்லி இருப்பினும் நீ ஏன் வந்தாய்னா என்ன செய்கிறது, அங்கு சீதையானவள் அப்படி சொல்லி வலுக்கட்டாயமாக அனுப்பவே வந்தேன், சரி வா போய் பார்க்கலாம் என்று சீதை இருக்கக்கூடிய அந்த இருப்பிடத்தை நோக்கி சென்று பார்த்தால் அங்க ஒன்றும் இடமே சரியாக இல்லை, பர்ணசாலை எல்லாம் ஒரே துவம்சமாகி போயின. அந்த இடங்கள் எல்லாமே ஒன்றும் அலங்கோலமாக கிடந்தது, சுற்றுச்சூழல் எல்லாமே ரொம்ப
தடுமாறி கிடந்தன. இப்படி இருக்கிறதே என்ன ஆயித்து தெரியவில்லை, எங்கேயுமே சீதையை பார்க்க முடியவில்லையே என்று கதறிக்கொண்டு எங்கே எங்கே எங்கேன்னு தேடிக்கொண்டு வந்தான். நல்ல வேளை அரக்கர்களுடைய ஒரு மாயத்தினால இப்படி ஆகிவிட்டது, அரக்கர்களுடைய ஒரு மாயம் தான் இப்ப பலித்து விட்டது போலும். நாம எத்தனையோ பாதுகாக்க வேண்டும்னு இருந்தாலும் சீதையை இப்படி பாதுகாக்க முடியாமல் போயிட்டேன்னு மிகவும் துன்பப்பட்டான். சரி வா தேடலாம்னு சொல்லி லக்ஷ்மணர் அவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக் கொண்டு அப்படி தேடிக்கொண்டு போகிற சமயத்திலே பார்த்தால் ஜட்டாயு குத்துயிரம் கொலையுரமாக கிடக்கிறார். அதற்கு முன்னாடி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வரார். மேல பறந்த சீதையானவள் அந்த கோதாவரி நதிக்கரையில அவளை வணங்கி கொண்டாளாம். எப்படியாவது நீ ராமன் வந்து பார்க்கிற சமயத்துல சொல்லு, அடையாளம் சொல்லு, ராவணன் தான் என்னை தூக்கி கொண்டு போனான், தெற்கு திக்கு நோக்கி போனான்ங்கிறத அடையாளத்தை சொல்லு, வந்தே கோதாவரி நதி என்று கோதாவரி நதியை பார்த்து கைகோப்பி பிரார்த்தித்தாளாம். ஆனால் ராமன் வந்து பிரார்த்தித்த சமயத்திலே கோதாவரி நதிக்கரையை அடைந்து கோதாவரியை கேட்ட சமயத்திலே வாயே திறக்காமல் இருந்தாளாம். ஏன்னா அவளுக்கு பயமா, ராவணன் ஏதானும் செய்து விட்டால் என்ன பண்ணுவது என்று ராவனுடைய பயத்தினாலே கோதாவரி வாயே திறக்கல. ராவணன் இருக்கக்கூடிய இடமோ லங்கை, கோதாவரி பாய்கிறதோ எங்கேயோ இந்த பக்கம் மத்திய பிரதேசத்துக்கு கீழே அந்த இடத்துல பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு தொலைதூரம் இருப்பினும் ராவணனுடைய அந்த அவனுடைய துஷ்டத்தனம், அவனுடைய அந்த துன்பம் கொடுக்கக்கூடிய தன்மைக்கு பயந்து கொண்டு ஏதும் வாய் திறக்காமல் இருந்தாள் கோதாவரி. ஆனால் யமுனைக்கு என்ன பெருமைனா, தூய பெருநீர் யமுனை என்று ஆண்டாளே கொண்டாடக்கூடிய தூய்மை பெருமை யமுனைக்கு இருந்ததாம். ஏன்னா கம்சனுடைய அரண்மனையை தொட்டு கொண்டு யமுனா நதி ஓடித்து. அப்படி ஓடிக்கொண்டிருப்பினும் கண்ணன் வசுதேவர் கண்ணனை எடுத்துக்கொண்டு இக்கரையிலிருந்து கோகுலத்துக்கு அக்கறைக்கு போக வேண்டும்னு வந்து நின்ற சமயத்திலேயே அந்த யமுனையானவள் வற்றி கொடுத்தாளாம். ரொம்ப தலைக்கு மேல அவ்வளவு ஆழமாக இருந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய யமுனா நதி முழங்காலுக்கு கீழே தன்னுடைய ஆழம் இருக்குமா போலே அப்படி வற்றி கொடுத்து பாதையை நன்றாக காட்டி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்லலாமே என்று வசுதேவருக்கு வழியை காட்டினாளாம். அப்ப யமுனா நதி கம்சனுடைய அரண்மனையை தொட்டு கொண்டிருப்பினும் துளியும் கம்ச பயத்திற்கு அஞ்சாமல் வழிவிட்டு கொடுத்தாளா கண்ணன் செல்வதற்கு. அப்ப கிருஷ்ண கைங்கரியத்தையே பெற்றாள் யமுனை. அதனால தூய பெருநீர் யமுனை என்று ஆண்டாளாலே கொண்டாடப்பட்டாள் யமுனா தேவி. ஆனால் கோதாவரியானவள் அந்த வாய்ப்பையே இழந்தாளே. ராமனுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லி இருந்தாள், சிறந்த அந்த சீதைக்கும் ராமனுக்கும் உண்டான தொண்டு கைங்கரியத்தை புரிந்திருக்கக்கூடிய பேரு அந்த கோதாவரிக்கு கிட்டி இருக்கும். ஆனால் என்னமோ கோதாவரி அந்த வாய்ப்பை இழந்தாள், வாயே திறக்கவில்லை. ஒரு கேள்வி வருமே, தூய்மை இல்லாத நதியா கோதாவரி? ராமசீதா கைங்கரியத்தை இழந்திருப்பதினாலே கோதாவரிக்கு தூய்மையே இல்லை, இனி யாருமே கோதாவரியில நீராடக்கூடாதா என்ற கேள்வி வருமே. ஆமாம், ராமாயண காலத்திற்கு பிற்பாடு அந்த ராமன் சீதையை தொலைத்த பிற்பாடு சற்று தூய்மை இல்லாமல் தான் கோதாவரி இருந்தாளாம். ஆனால் பின்னர் தூய்மை எப்பொழுது வந்ததுன்னா கலியுகத்திலே பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக ஆண்டாள் பிறந்த பிற்பாடு அந்த தூய்மை மறுபடியும் வந்து விட்டது. ஏன்னா ஆண்டாளுக்கு கோதான்னு திருநாமமா, கோதாவரியில இருக்கக்கூடிய கோதாங்கிற அந்த இரண்டு எழுத்துகள், ரெண்டு சொற்கள் ஆண்டாளுக்கு திருநாமமாக ஆகவே ஒரு சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவரா இருக்கக்கூடிய ஆண்டாளுக்கு திருநாமமாக கோதாவரிங்கிற அந்த பெயர்ல ஒரு பாதியானது அமைந்திருப்பதினாலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பந்தத்தினாலேயே அந்த நதி கோதாவரி நதிக்கும் தூய்மை வந்துவிட்டது. ஆண்டாளாலே கோதாவரிக்கு தூய்மை ஏற்பட்டு இனி யாரும் அந்த பழைய கதையை பார்க்க வேண்டாம், கோதாவரியும் தூய்மையான நதி தான், தீர்த்தமாடலாம் என்று ஆயிற்று என்று வேதாந்தாச்சாரியர் கோதா ஸ்துதியிலே தெரிவிக்கிறார். அப்படி கோதாவரி நதி அது கைங்கரியத்தை இழந்திருப்பினும் மேற்கொண்டு ராமர் அப்படி தொடர்ந்து தேடி பார்க்கிற சமயத்துல தான் ஜட்டாயு கிடந்தார். ஐயோ இப்படி இருக்கிறீரே என்ன ஆயிற்றுன்னு பார்த்தால், ஜட்டாயு ஆயுஷ்மன் என்று நன்றாக நீர் இருக்க வேண்டும். நான் சீதையை விட்டு பிரிந்திருப்பதினாலே ராமன் பிராணனையோ இழந்திருக்குமா போலே காணப்படுகிறான். இவன் நன்றாக தீர்க்க ஆயுஷோடு இருந்தால்தான் மேற்கொண்டு சீதையை மீட்க முடியும். மீட்பதோடு மட்டுமல்லாமல் அயோத்திக்கு போய் அங்க இருக்க ராஜ்யத்தை நடத்தணுமே. இத்தனை ஜனங்களுக்கும் ராஜா ராமன் தான். அவர் நன்றாக இருந்தால்தான் ராஜ்யம் செழிக்கும், உலகமே வாழும். ஆகவே ஆயுஷ்மன், நீ நன்றாக தீர்காயுஷோடு இருக்கணும். ராவணேன கிருதம் மயா உபயம் மயா, ரெண்டும் ராவணனாலே தூக்கி செல்லப்பட்டது. நீ தேடிக்கொண்டு வருகிறாயே ஓஷதிமிவ, மூலிகையை காட்டுல தேடுகிறா போல சீதையை தேடிக்கொண்டு வருகிறாயே, அதுவும் என்னுடைய பிராணனும் உபயம் ராவணேன ஹிருதம், இரண்டுமே ராவணன் தூக்கி சென்று விட்டான். ராவணனாலே அபகரிக்கப்பட்டது இரண்டு, என்னுடைய உயிர் உன்னுடைய உயிர். உன்னுடைய உயிர் சீதை,
என்னுடைய பிராணன் ரெண்டுத்தையும் ராவணன் தான் அபகரித்து சென்றான் என்று சொல்லி பிராணனை அப்படியே விட்டார். கச்சலோகான் அனுத்தமான் மயாத்தம் சமனுஜாத்தகான்னு ராமன் அனுகிரகித்து நீர் சிறந்த அந்த மேலுலகங்களை அடையலாம். யார் ஒருவர் அக்னி காரியங்களை புரிந்து சிறந்த அந்த ஹோம காரியங்களை எல்லாம் செய்து தவறாது ஒழுக்கத்தோடு இருப்பவர் மேலான மோட்சத்தை அடைகிறார்களோ அந்த மோட்சலோகத்தை நீரும் அடையலாம் என்று அனுகிரகித்தாராம். உடனே ஜட்டாயுவாகிற அந்த ஆத்மா பிரிந்து போய் உயர்ந்த விமானத்துல ஏறி மோட்சலோகத்தையே அடைந்ததுங்கிறது சரித்திரம். இந்த இடத்துல தான் ஆச்சாரியர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார், எப்படி ராமன் இப்படி மோட்சம் கொடுக்கலாம்? ராமனுக்கு சீதை எந்த திக்கில போயிருக்கிறாங்கிற செய்தி கூட தெரியல. யார் தூக்கி சென்று கொண்டால், யாராலே தூக்கி செல்லப்பட்டாள், எங்கு வைக்கப்பட்டிருக்கிறாள், எப்படி இருக்கிறாள், எதுவும் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் ராமன். அப்ப நமக்கெல்லாம் நன்னா தெரிகிறது, ராமாயணம்ங்கிற காவியத்தை படிக்கக்கூடிய நமக்கு ராவணன் தான் சீதையை தூக்கி சென்று போனான் என்று நமக்கு தெளிவா தெரியறது. ஆனா பரமாத்மாவா இருக்கக்கூடிய ராமனுக்கு அது புரியவில்லையா, தவித்துக் கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். அதே சமயத்துல நமக்கெல்லாம் மோட்சத்துக்கு எப்படி போக வேண்டும்ங்கிற வழி தெரிகிறதானா அந்த வழி தெரிகிறதா தெரியல. எப்படி மோட்சத்துக்கு போகணுங்கிற வழி நமக்கு தெரியல, ஆனா ராமனுக்கு அந்த வழி நன்றாக தெரிந்திருக்கிறது. இதோ மோட்சத்துக்கு நீ போகலாம்னு அந்த மார்க்கத்தை சிறப்பாக காட்டுகிறாய், ஆனால் அந்த மார்க்கம் எங்களுக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு தெரிந்திருக்கிறது, சீதையை ராவணன் தான் அபகரித்தான்ங்கிற செய்தி எங்களுக்கு நன்னா தெரியும், அது உனக்கு தெரியவில்லையே, இது என்ன சிரிக்கக்கூடிய விஷயமா ஹாஸ்யமா இருக்கிறதே என்று கூறத்தாய்வான் வியந்து, நீர் இப்படி மோட்சத்தை கொடுத்திருப்பதினாலே மனுஷ்ய தன்மையை மீறி இருக்கிறீர். அதிமானுஷ சீலவிருத்த வேஷைஹி அதிவிக்ரம பிரதாபைஹி என்று அதிமானுஷ ஸ்தவம் என்கிற ஸ்தவத்தில கூறத்தாழ்வான் விசாரிக்கிறார். மனுஷன் மனுஷன் மனுஷன்னு உன்னை காட்டிக்கொண்டு வந்து அவ்வப்போது உன்னுடைய அந்த நிஜ ரூபம், உன் ஸ்வரூபம் என்னன்னு வெளியிடப்படுகிறது. மோட்சம் கொடுக்கிறார்னு சொன்னால் பரமாத்மாவை தவிர இன்னொருத்தர் மோட்சம் கொடுக்கவே முடியாது. அது பரமாத்மாவுக்கே இன்றியமையாத அடையாளம். பரமாத்மாவுக்கு சில அடையாளங்கள் எல்லாம் உண்டு. என்னென்ன அடையாளம் அது? எப்போதும் ஆதிசேஷன் அதிலே சம்பந்தத்தோடு இருப்பார். ஆதிசேஷன் மடியிலேயே தான் வைத்திருப்பார், ஆதிசேஷன் மடியிலத்தான் படுத்து கிடப்பார், கருடனை வாகனமாக கொண்டிருப்பார், கைகளிலே சுதர்சன பாஞ்சசன்யத்தை ஏந்தி இருப்பார். இதெல்லாம் பரமாத்மாவுக்கு அடையாளமா. ஸ்ரீயப்பதி மார்பிலே எப்போதும் மகாலட்சுமியை கொண்டிருப்பார். இதெல்லாம் ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுக்கு அடையாளம். அதே போல அந்த பரமாத்மா மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் யாரோ அவரே பரமாத்மா என்றும் ஒரு அடையாளம் இருக்கிறது. இப்போ இந்த அடையாளத்தின்படி பார்த்தால் இவர் மோட்சம் கொடுத்திருக்கிறார்னு பார்த்தா அப்ப ராமன் பரமாத்மான்னு நன்னா வெளிப்படையா தெரிகிறது. ஆனால் வெளிப்படையா பார்த்தால் அவர் மனுஷனை போலத்தான் உருவத்தோடு இருக்கிறார். அப்ப நீர் மனுஷனா அல்லது தெய்வமானு கேட்டால், நான் தெய்வம் இல்லை, ஆத்மானம் மானுஷம் மன்னியன்னு ராமன் சொல்லிக் கொள்ளுகிறார். ஆனால் அந்த தன்மையை மீறி உன்னுடைய அந்த நிஜத்தன்மை வெளியிடப்பட்டதே. சில பேர் எத்தனை மறைச்சுக்கணும்னு பார்த்தாலும் தன்னோட நிஜ ரூபத்தை மறைச்சுக்க முடியாது. சூர்பனகை முதல்ல வந்தா ரொம்ப அப்படியே அழகான சுந்தரிய போல மறைத்து கொண்டுதான் வந்தாள். ஆனால் கோபம் வந்த சமயத்துல தன் உருவத்தை காட்டினாலா இல்லையா? தான் யாருங்கிற அந்த ராட்சசிங்கிற உருவம் வெளிப்பட்டது. நமக்கே கூட எத்தனை மறைச்சுக்கணும்னு பார்த்தாலும் மறைக்க முடியாது. என்னதான் கோபத்தை கட்டுப்படுத்துறேன்னு சொன்னாலும் சடக்கென கோபம் வந்துடுத்துன்னா நம்ம பிடிக்க முடியாதுன்னு சொல்றோமே. அந்த மாதிரி நம்முடைய இயற்கையான குணங்கள் வெளிப்பட்டு விடும். அது மாதிரி பரமாத்மாவுக்கு இயற்கையான குணம் மோட்சம் கொடுப்பதுங்கிற அந்த குணத்தை யாராலுமே மறைக்க முடியாது, அவராலையும் மறைக்க முடியாது. தான் மறைக்கணும்னு பார்த்தாலும் அது தன்னுடைய வெளிக்காட்டி விடுவான். அப்படித்தான் இப்ப ராமனும் வெளிக்காட்டினார். இத ஒரு ராஜா அரசனே இத ஒரு கேள்வியாக கேட்டார். நம்பிள்ளையினுடைய சிஷ்யர் அவரிடத்துல இந்த கேள்வியை கேட்க அவர் சற்று யோசித்தார். இதற்கு என்ன பதில் சாதிப்பார்னு தெரியவில்லையே என்று பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு நம்பிள்ளைங்கிற ஆச்சாரியருடைய சிஷ்யரிடத்துல கேட்கிறச்ச அவர் சொன்னாராம், ஏன்னா மனுஷ தன்மையை மீறி நடப்பதில்லை, நான் மனுஷன்னு ராமன் சொல்லி கொண்டிருக்க மோட்சத்தை கொடுத்திருப்பது எப்படி பொருத்தமா இருக்கும்? பரமாத்மா தான் மோட்சத்தை கொடுக்க முடியும், இவர் மனுஷன்னு சொல்லிக்கிறார். அப்போ உண்மையே பேசக்கூடிய ராமன் தான் மனுஷன்னு ஒரு பக்கம் சொல்லி மோட்சத்தையும் கொடுக்கிறாருன்னு சொன்னால் மனுஷனா இருக்கக்கூடிய தன்மை அடி வாங்குமே, பொய் சொன்னதாக ஆகிவிடுமே. இதை எப்படி பொருந்த விடுவது என்பதுதான் கேள்வி. அதற்கு அற்புதமா நம்பிள்ளை சாதிப்பராம். சத்தியேன லோகான் ஜெயதி என்று ராமன் எப்படிப்பட்டவன்னா சத்தியமே பேசிக் கொண்டிருப்பதினாலே அனைத்து உலகங்களையும் ஜெயித்திருப்பவனா ராமன். ஒருத்தன் உண்மையே பேசுபவன், மனசு வாக்கு காயம், மனசால எதை நினைக்கிறானோ அதையே வாக்கால பேசுவான், வாக்கால எதை பேசுகிறானோ அதையே செயல்படுத்துவான். இப்படி இருந்தால் மகாத்மான்னு பெயர். மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம்.
மனசன்யத்து வச்சசன்யத்து கர்மண்யன்யத்து துராத்மனாம். மனசுல எத்தையோ நினைப்பது, வாக்கால எதையோ பேசுவது, செயலால அதற்கு மாறுபட்டு வேறு விதமாக செயல்படுவது, இப்படி இருந்தால் அப்ப அவன் துராத்மா, அவன் கெட்ட நடத்தை உடையவன், கெட்டவன் ஆகிவிடுவான். ஆனால் மூன்றும் ஒருபடிப்பட்ட இருந்தால் அவன் மகாத்மாவாக ஆகிவிடுவான் நல்ல காரியத்துல. இதே ஒரு தீயவன் இருக்கான், மனசாலையும் தீமையத்தான் நினைப்பேன், வாக்காலையும் தீமையத்தான் பேசுவேன், செயலாலையும் தீமையத்தான் புரிவேன் இருந்தால் அது ஒருபடிப்பட்டதானே இருக்கிறான்னா அது தீய காரியத்துல ஒருபடிப்பட்டு இருக்க கூடாது. நல்ல காரியம் நல்ல குணங்களோடு இப்படி ஒருத்தன் இருந்தால் அவன் தான் மகாத்மா. அப்படி ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னால் அவன் அனைத்து உலகங்களையும் ஜெயிக்கிறானோ. சண்டை போட வேண்டாம், யுத்தம் பண்ண வேண்டாம், ஏதும் வேண்டாம். இந்த பூவுலகம் தொடங்கி மேலிருக்கக்கூடிய அத்தனை உலகங்களையும் சத்தியமே ஒருத்தன் கடைபிடிக்கிறான், சத்தியமே பேசுகிறான், சத்தியத்திலேயே வாழுகிறான், தர்மத்திலேயே வாழ்கிறான்னு சொன்னால் அவனாலே அனைத்து உலகங்களும் ஜெயிக்கப்படுகிறது. இது சாஸ்திர வச்சனம். இப்ப ராமன் சத்தியமே வடிவானவரா, சத்தியமே பேசுபவரா, அதனால அவரால எல்லா உலகங்களும் ஜெயிக்கப்பட்டிருக்கிறதாம். அப்ப இந்த உலகம் தொடங்கி மேல இருக்கக்கூடிய அத்தனை உலகங்கள்னு பார்த்தால் மேல 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 போனா பிரம்மாவினுடைய சத்தியலோகம், அதற்கும் பல தூரத்திற்கு மேல இருப்பது ஸ்ரீவைகுண்ட லோகம். அந்த உலகத்தையும் இப்ப ராமன் ஜெயித்திருக்கிறார். ஏன்னா சத்தியமே பேசுகிறாரே. அப்ப சத்தியமே பேசுபவன் ஒருத்தனாலே அனைத்து உலகங்களும் ஜெயிக்கப்பட்டதா, அதுல மோட்ச உலகமும் இவர் ஜெயித்திருக்கிறார். மனுஷனான தன்மையோட ஜெயித்து வைத்திருக்கிறார். ஜெயித்து அது வைத்திருக்கக்கூடிய அந்த மோட்ச லோகத்தை இந்தா என்று ஜட்டாயுவுக்கு கொடுத்தார். அப்ப இதுல ஒன்றும் மனுஷ தன்மை மீறவே இல்லையே. தான் மனுஷனாகவே இருந்து சத்தியத்தையே கடைபிடித்து மோட்சத்தை ஜெயித்து தன்னுடைய அடியவரான ஜட்டாயுவுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார்னா அப்ப சாமானிய மனுஷனாக இருந்து கொண்டு தான் இதை செய்திருக்கிறார். ஆகவே ராமன் பொய்யே சொல்லவில்லை. அவன் மனுஷன் என்று சொன்னதும் பொருத்தம்தான், மனுஷனாக இருந்து கொண்டு ஸ்ரீவைகுண்டத்தை கொடுத்திருப்பதும் பொருத்தம்தான் என்று நம்பிள்ளைங்கிற ஆச்சாரியர் தெரிவிக்க மிகவும் கொண்டாடினான் அரசன் என்பது சரித்திரம். இப்படியெல்லாம் அந்த ராமன் மோட்சத்தை கொடுத்து ஜட்டாயுவை அனுப்பிய பிற்பாடு அப்படி தேடிக்கொண்டிருக்கிறான். ஹே மரமே கண்டாயா, மண்ணே கண்டாயா, மலையே கண்டாயா என்று பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவாக பார்த்து சீதை எங்கே, சீதை எங்கே, எங்கே போனாள் சீதை என்று அப்படியே பிரமம் பிடித்தாற் போல சீதையை தேடிக்கொண்டு அப்படியே அலத்தினான். அவ்வப்பொழுது லக்ஷ்மணன் சமாதானப்படுத்தினான். ஏன்னா அருகே இருப்பது அவன் ஒருத்தன் தானே. அதனாலே லக்ஷ்மணன் சமாதானப்படுத்தினான். இப்படி எல்லாம் நீ துயரப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, என்ன ஆனாலும் சீதையை மீட்டெடுக்கலாம். நீதான் இந்த சமஸ்த லோகத்துக்கும் நாயகன், அனைத்து உலகங்களையும் ஆளக்கூடிய அரசன். உன்னால முடியாததுன்ற ஒன்று உண்டா, சாட்சாத்து பரமாத்மாவே நீ. சீதை என்பவள் மகாலட்சுமியினுடைய அவதாரம். ஆகவே அவளுக்கு யாராலும் எந்த ஆபத்தும் நேர்படாது. ஏ ராமா, சற்று பொறுத்திரு, நீ கொஞ்சம் தைரியத்தோடு அப்படி நாம தேடினால் நம்முடைய அந்த பலத்தினாலே நாம் அனைத்தையும் சாதித்து விடலாம். அதனால நீர் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், இன்னும் சற்று தூரம் போகலாம்னு அப்படி தேடிக்கொண்டு போனால் அவ்விடத்திலே திடீரென்று கபந்தன் என்று ஒரு அரசன் ஒரு அரக்கன் வந்தான். அசுரன், கபந்தாசுரன் என்ன அவனுக்கு பெயர். அவனும் அந்த விராதனை போலத்தான் இருந்தான். இவனுக்கும் கழுத்து கிடையாது, கீழே தலைக்கு கீழே கழுத்தில், அதாவது தலை கிடையாது, கழுத்திலிருந்து தான் அவனுடைய உருவம். வயத்துல பெரிய அந்த வாய் இருந்த அந்த வாய், வயத்துல வாயில நிறைய அந்த போகக்கூடிய வரக்கூடிய மிருகங்கள், ரிஷிகள், மனுஷர்கள் யாராக இருந்தாலும் அப்படியே பிடித்து பிடித்து வாயால விழுங்கி அதையே ஆகாரமாக கொண்டு வாழ்ந்திருந்தான். அந்த கபந்தன்கிறவன் இந்த ராமலட்சுமணனை பார்த்து அவர்களை பிடித்து கொண்டு ஆகாரமாக்கி கொள்ள போகிறேன் என்று கர்ஜனை செய்ய, அப்பொழுது ராமன லட்சுமணனும் மிகுந்த துன்பப்பட்டனர், துயரப்பட்டனர். ஐயோ சீதையும் பிரிந்தோம், இந்த மாதிரி ஒரு அரக்க நிலத்துல வேற மாட்டிக்கொண்டு விட்டோம், அவ்வளவுதான் எல்லாம் முடிந்தே போயிட்டு போல இருக்கிறதேன்னு ராமன் புலம்ப. இப்படிப்பட்ட ஒரு அரக்கனுக்கா ராமன் இப்படி தயங்குவது, இப்படி பயப்படுவது, இவருக்கு இருக்கக்கூடிய வீரம் எங்கே என்று லக்ஷ்மணர் அந்த வீரத்தை எல்லாம் நினைவுபடுத்த, ஒன்றுமில்லை இவன் சாமானியப்பட்டவன், நானே முடித்து விடுகிறேன் என்று ரெண்டு பேருமா லக்ஷ்மணரும் ராமனும் சேர்ந்து அவனை துவம்சம் பண்ண அம்புகளை விட அந்த சமயத்துல கபந்தனும் முடிந்து போனான். அப்ப அவனுடைய பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்தது. ஓ, நான் ஏற்கனவே ஒரு தேவனாக இருந்தேன், அப்போ ஏதோ ஒரு சாப வசத்தினாலே இப்படி ஆனேன். அப்ப எனக்கு இந்திரன் கொடுத்த வரம் என்னன்னா, ராமனும் லக்ஷ்மணனும் இந்த வழியாக வரும்பொழுது அவர் கையாலேயே உனக்கு சாப விமோசனம் ஆகும் என்று சொல்லி இருந்தார். எப்ப நீங்கள் இப்ப எனக்கு அம்பெய்து இந்த சாப விமோசனத்தை கொடுத்திருக்கிறீர்களோ, நீங்களே தசரதனுடைய புத்திரர்களாக ராமலட்சுமணர்கள் என்று அறிந்தேன்னு சொல்லி அவன் பழைய தேவனான வடிவத்தை எடுத்துக்கொண்டு கீழே விழுந்து வணங்கினான். உமக்கு நன்மையை சொல்லுகிறேன், இப்படி போனால் அந்த இடத்துல சபரி என்கிற ஒரு சிறந்த உத்தமையான பக்தை அவள் காத்து கொண்டிருக்கிறாள். மதங்க ஆசிரமம், மதங்க ரிஷி
அவருடைய ஆசிரமத்திலேயே சபரி என்ற வேடுவச்சி ஸ்திரீ, ரொம்ப மூதாட்டி வயதானவள், அவள் சிறந்த பக்தை, அவள் இருக்கிறாள். அவளை பார்த்து விட்டு அப்படி இன்னும் நேர போனால் ரிஷ்யமுக பர்வதம்னு ஒரு பர்வதம், ஒரு மலை வரும். அதை அண்டி சுக்ரீவன் முதலான வானரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை நீ சந்தித்தால் உனக்கு நிச்சயம் நன்மை நடக்கும். சீதையை யார் எடுத்து கொண்டு போனால் எப்படி அவளை கண்டுபிடிப்பதுங்கிறத நீ நன்றாக அவர்கள் துணை கொண்டு அறியலாம் என்ற அந்த வழியையும் காட்டி கொடுத்தான். மிகுந்த நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்து விட்டு அங்கிருந்து ராமன லக்ஷ்மணனும் அப்படி தேடிக்கொண்டு வந்தால் மதங்கருடைய ஆசிரமம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழைந்தால் எங்கும் தெய்வீக அந்த ஒரு மனம், தெய்வீகமான ஒரு நிலை, எல்லாமே அப்படியே ரம்யமாக, பார்ப்பதற்கே மனது ஆஸ்வாசகரமாக, பட்ட துயரங்கள் எல்லாம் தீருமா போலே கண்களுக்கு குளிர்ச்சியாக அந்த ஆசிரமம் இருந்தன. ஏன்னா சிறந்த பக்தையான சபரி இருக்கிறாள் அல்லவா, ஒரு பக்தன் பாகவதன் இருக்கக்கூடிய இடம்னா பிரசாந்தமா இருக்கும். எந்த கோபமோ வருத்தமோ துக்கமோ துயரமோ ஏதும் இல்லாமல் பரமாத்மாவையே நிச்சலும் தியானித்து கொண்டிருப்பதனாலே இயற்கை அழகு அந்த இடத்துல குடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரமத்திலே சபரி ரொம்ப வயதான மூதாட்டி, வேடு வச்சு வேடர் குலத்துல பிறந்திருப்பவள். அவள் மதங்கருங்கிற ரிஷியை பற்றி அந்த ரிஷிக்கு எல்லா தொண்டுகளையும் புரிந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் மதங்கர், இனி இந்த சரீரம் விடத்தக்க சமயம் வந்து விட்டது, நாம் புறப்பட்டு வைகுந்தத்தை அடைய போகிறோம், முக்தி பெற போகிறோம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார். அப்ப சபரியும் திருவடியை பிடித்து கொண்டு, உமக்கு தொண்டு புரிந்த நம்மையும் நீர் ஏற்றுக்கொண்டு போக வேண்டுமே, ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கக்கூடிய எனக்கு உம்மாலே என்றோ பேரு, நீர்தான் அந்த மோட்சத்தை நமக்கும் நல்க வேண்டும் என்று பிரார்த்திக்க, நீ பொறு அம்மா, உனக்கும் முக்தி உண்டு, ஆனால் சற்று நீ தாமதப்பட்டு இவ்விடத்துல பொறுத்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு சமயம் இந்த வழியாக பரமாத்மா ராமன் லக்ஷ்மணன் அவர்கள் வருவார்கள். ராமனாக அவதரித்திருக்கிறார் பரமாத்மா, அவர் நிச்சயம் இந்த வழியாக வருவார். அவருக்கு நீ தொண்டு புரிந்து உபச்சாரத்தை பண்ணி மேற்கொண்டு அவர்களை அந்த ருஷ்யமுக வருவதற்கு வழியை காட்டிவிட்டு பின்னர் நீ புறப்படலாம், அது வரைக்கும் நீ இந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று மதங்கர் சொல்ல, சரி ஆச்சாரிய நியமனம், அவர் கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டார், ஆகவே ஒன்றும் கவலை இல்லை, இங்கேயே இருப்போம், ராமன் வர்ற வரைக்கும் காத்து கொண்டிருப்போம்னு ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தார். எப்பொழுது ராமன் வருவான், எப்பொழுது ராமன் வருவான், ஏன்னா ஆச்சாரியர் கொடுத்துட்டார் முக்திய, பெறுவதற்கு ராமன் வரணும், அவருக்கு தொண்டு புரிந்து அவருக்கு வேண்டிய கைங்கரியத்தை புரிந்தால் அடுத்த க்ஷணம் அவரிடத்துல விடைபெற்று கொண்டு முக்தியை அடையலாம், ஆச்சாரியனை அடைந்து விடலாம். அதனால தினந்தோறும் காத்துன்னு இருந்தாலும் அந்த இடத்தையெல்லாம் சுத்தமா பெருக்கி மொழிகி அழகா கோலமிட்டு, இன்னும் பரமாத்மா ராமன் வரவேற்க வேண்டும்னு சொன்னால் எவ்வளவு தூய்மைப்படுத்தணும். இன்னைக்கு பெருமாள் வீதியார எழுகிறார்னா வீதியை சுத்தமா வைக்கணும், பெருக்கி மொழிகி கோலமிட வேண்டும், மாவள தோரணங்கள் எல்லாம் கட்டி வரவேற்க வேண்டும், வேண்டிய காய் கனிகள் பழங்கள் இத்தனையும் சித்தப்படுத்திக்கணும், புஷ்பங்களை சித்தப்படுத்திக்கணும், தூய்மையான தண்ணீரை வைக்கணும், நீரை கொடுக்கணும், இத்தனையும் ஏற்படுத்திக்கணுமே. அதனால சபரி தினந்தோறும் செய்து கொண்டிருப்பாளாம். திருவரங்கத்துல நம்பெருமாளுடைய உற்சவம் நடக்கும். 360 நாள் ஒரு வருஷம்னா கிட்டத்தட்ட 300 நாட்கள் அந்த கோவில்ல உற்சவம் தான். அதுல பல தினங்கள் பெருமாள் பல இடங்கள்ல எழுவார். இப்போ பங்குனி உத்திர உற்சவம் இப்பொழுது ரக்ஷாபந்தனமாகி தொடங்க இருக்கிறது. இந்த உற்சவத்திலையும் பெருமாள் பல நாட்கள் பல மண்டபங்களுக்கு எழுவார். 2வது நாள் இந்த மண்டபம், 3வது நாள் இந்த மண்டபம்னு ஒவ்வொரு மண்டபத்துக்குன்னு பெருமாள் எழுவார். வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் அந்த மண்டபத்துக்கு எழுவார். ஆனால் அந்த மண்டபத்தை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் என்ன செய்வான்னா 360 நாளும் அந்த இடத்தை தெருக்கி மொழிகி கோலம் போட்டு விளக்கேற்றி சுத்தமா வச்சுப்பா, தோரணங்களை கட்டுவா, பழிச்சுன்னு அந்த இடத்த மெழுகி சுத்தம் பண்ணி வச்சுப்பா. ஏன் அதை பண்ணணும்? பெருமாள் ஒரு நாள் தானே வர்றார், வர்ற அன்னைக்கு பெருக்கி மொழிகினா ஆகாதா? மத்த 360 நாளும் சுத்தமா வச்சுக்கொள்ள வேண்டுமான்னு கேள்வியே கேட்க மாட்டார். பெருமான் ஒரு நாள் வந்தாலும் இது அவருடைய இடம், அவர் வருகிறார்னு சொன்னாலே அந்த இடம் தூய்மையானது. அதனால எப்பொழுதும் மற்ற தூய்மையாக வைத்துக் கொண்டு காத்திருக்க வேண்டுமே தவிர அவர் வரும்போது சுத்தம் பண்ணி கொள்ளலாம் அப்படி கூடவே கூடாது. பராத்பரனான எம்பெருமான் எங்கும் நிறைந்திருப்பவன், தான் விருப்பத்தோடு இந்த இடத்திற்கு வந்து அனுகிரகிக்க வேண்டும்னு வருகிறார்னா எவ்வளவு சிறப்பான இடமாக இருக்க வேண்டும். ஆகவே அதை நன்றாக பெருக்கி மொழி கோலமிட்டு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் பக்தர்கள் அப்படி ஆர்வத்தோடு இருப்பார்கள். அதே போலத்தான் சபரியானவளும் ராமனுக்கு கொடுக்க வேண்டிய காய் கனி கிழங்குகள் இத்தனையும் சேகரித்து வைத்துக் கொண்டு எப்பொழுது ராமர் வருவார்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். நல்ல வேலை, இப்ப ராவனும் லக்ஷ்மணனும் அந்த ஆசிரமத்தை நோக்கி வர கண்கள் அப்படியே கண்ணீர் பெருகி, ஆனந்த கண்ணீர் பெருகித்தான் சபரிக்கு. கண்டேன் ராமனை கண்டேன், இந்த ராமன லக்ஷ்மணன் எத்தனை நாளா வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன்,
நல்ல வேளையா வந்துட்டார்களே இவர்கள் என்று கீழே விழுந்து வணங்கி ஆசனத்தை கொடுத்து அமரச் செய்து ராமனிடத்துல குசல பிரஷ்னம், எப்படி இருக்கிறா ஏதாக இருக்கிறா எல்லாம் விசாரிக்க, சீதையை விட்டு பிரிந்த துன்பத்தை தவிர வேறொன்று இல்லை என்று ராமனும் சொன்னார். அடுத்து லக்ஷ்மணரையும் தனியா ஒரு ஆசனத்தை கொடுத்து அமர்த்தினார். கொடுத்து, சரிய உனக்கு இத்தனை களைப்பு போக வேண்டும், ஏற்கனவே சீதையை பிரிந்த துயரம் ஒரு பக்கம், இந்த துன்பம் இருந்தாலும் இப்பொழுது நான் கொடுக்கக்கூடிய இந்த காய்கனிகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், பழங்களை அவசியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது நானாக கொடுக்கல, என்னுடைய ஆச்சாரியரான மதங்கர் சொல்லி இருக்கிறார், ஆகவே நீர் அவசியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கொடுத்தாராம். அப்படி கொடுத்த உடனே ராமன் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார். இதே போலத்தான் குஹனாகிற வேடனும் கொடுத்தார். கங்கை கரையில குஹனும் இதே போல தன்னிடத்துல இருக்கக்கூடிய பழங்கள் காய்கனிகள் அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்தாரா, தேன் திணை மாவு அத்தனையும் கொடுத்தாரா? ஆனா வேண்டான்னு விட்டார் ராமன். இதெல்லாம் க்ஷத்திரியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், க்ஷத்திரியர்கள் நாங்கள் கொடுப்போமே தவிர நாங்கள் இன்னொருத்தரிடத்துல எதையும் பெறமாட்டோம், மேலும் நான் வனவாசத்துல இதெல்லாம் ஏற்பதாக இல்லைன்னு அங்க சொல்லிவிட்டு வந்தவர் இங்க மட்டும் சபரி கொடுக்க கொடுக்க ரொம்ப நன்னா இருக்கேன்னு சொல்லி மொத்தத்தையும் வாங்கி ஏற்றுக்கொண்டு உண்டு அனுபவித்தாராம். இது எப்படி பொருத்தமா இருக்கும்? அங்க குகன் கொடுத்தா வேண்டாம், இங்க சபரி கொடுத்தா மட்டும் ஏத்துக்கலாமா? இது என்ன பாரபட்சம்? ஓ, பெண் கொடுத்தாதான் ஏற்றுக்கொள்ளுவார், ஆண் கொடுத்தா ஏற்றுக்கொள்ள மாட்டார், இப்படியெல்லாம் ஏதாவது இருக்கிறதா? என்ன குகன் ஆண் வேடனாகிற ஆண், ஆனால் இவள் வேடு வச்சி ஆகிற ஸ்திரீ, பெண் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளுவார், ஆண் கொடுத்தா இது மாதிரி ஏதாவது பாரபட்சம் பார்க்கிறாரான்னா அதெல்லாம் இல்லவே இல்லை. பின்ன என்ன காரணம்? அங்க ஏற்றுக்கொள்ளவில்லை, இங்க ஏற்றுக்கொண்டார்னா ஆச்சாரிய சம்பந்தம். இங்க மதங்கருங்கிற ரிஷி ஆச்சாரிய சம்பந்தம் இந்த சபரியானவள் பெற்றிருக்கிறாள், மதங்கர் சொல்ல சபரியானவள் கைங்கரியம் புரிகிறாள். ஆனால் குகன் எந்த ஆச்சாரியனையும் பற்றவில்லையே, தாமே கொண்டு வந்து கொடுத்தார். அதனால பரமாத்மா வெறும் தன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்து கொண்டாரே தவிர மற்ற எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது ஆச்சாரிய சம்பந்தம் மிகவும் அவசியம். ஒரு குரு ஒரு ஆச்சாரியனை அடைந்து பரமாத்மாவை அடைந்தால்தான் பரமாத்மா நாம செய்யக்கூடிய தொண்டுகளை எல்லாம் ஏற்பார். ஆனா நாம பரமாத்மாவை மட்டும் நேரே அணுகிறோம். ஆச்சாரியனாவது ஒன்னாவது எனக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு, நான் அவருடைய குழந்தை, எனக்கு அவர் தகப்பனார், ஆகவே நான் நேரடியாகவே அவரை சந்தித்துக் கொள்ளுகிறேன், அவரை வணங்குகிறேன், பூஜிக்கிறேன்னு சொன்னால் பெருமானுக்கு மட்டற்ற மகிழ்ச்சிங்கிறது ஏற்படாது. வந்தானேங்கிற திருப்தி இருக்கும், ஆனாலும் சரியான முறையாக இவன் வரவில்லை, ஆகவே கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், வெறுமனே இருப்போம்னு இருந்து விடுவார். ஆனால் ஆச்சாரிய சம்பந்தத்தோடு கொடுத்தால் மிகுந்த விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார், முக்தியே நல்கிறார். இப்படி சபரி கொடுக்க அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அனுமதித்தாராம். நீ செல்லலாம், எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு உனக்கு அனுமதி அளிக்கிறேன்னு சொல்ல சந்தோஷப்பட்டவள். ஏற்கனவே ஆச்சாரியன் கொடுத்து விட்டார், ராமன் அனுமதிக்கிறார். ஜட்டாயுவுக்கு ராமனே நீ போக வேண்டும், ஜட்டாயுவே நீ மோட்சத்தை அடையலாம்னு ராமன் அனுப்பி வைத்தார். ஆனால் இங்க சபரிக்கு அனுமதி அளித்தார். அனுப்பி வைத்தல் வேற, அனுமதி அளித்தல் வேற. அனுப்பி வைக்கிறதுன்னா தானே முன்னிருந்து நீ செல்லலாம் என்று அவரை அங்க அனுப்பி வைத்தல், அது ஜட்டாயுவன் இடத்துல செய்தார். ஆனால் சபரியின் இடத்துல தாமே நீ போயிட்டு வர வேண்டும்னு அனுப்பி வைக்கல, நீ போகலாம், நான் சம்மதிக்கிறேன், அனுமதிக்கிறேன்னு சொன்னார். ஏன்னா ஆச்சாரியரே கொடுத்தாச்சே, அதுக்கு மேல பரமாத்மா இனிமே நான் கொடுக்கட்டுமா வேண்டாமான்னு எத்தானு பார்ப்பாரான்னா, கொடுத்தல்ங்கிறது ஆச்சாரியன் கொடுத்து விட்டார்னா அதற்கு மேல மறுப்பது நாம் கிடையாது. எப்ப ஆச்சாரியன் கொடுத்து விட்டாரோ நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அனுமதிக்கிறோம், இவ்வளவுதான் பரமாத்மா செய்வார். அதை ராமனும் அனுமதிக்க சந்தோஷமா சபரியானவள் புறப்பட்டாளாம். பூதாஸ்மி ரகுநந்தன சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தன. ஹே ரகுநந்தனனே, உன்னுடைய தாமரையான திருக்கண்களுடைய நோக்கம் பட்டதினாலே நான் தூய்மை பெற்றேன். இதுவரைக்கும் என்னிடத்துல என்ன குற்றம் இருந்ததோ தெரியவில்லை, அத்தனை குற்றங்களும் களையப்பட்டன. இப்ப தூய்மையான இந்த ஆத்மாவாகிற நான் புறப்படுகிறேன், அனுமதிப்பாய்னு ராமனிடத்துல பிரார்த்தித்து கொண்டு சபரியானவள் புறப்பட்டு வைகுந்தத்தையே அடைந்தாள்ங்கிறது சரித்திரம். சபரி மோட்சம் அது முடிந்த பிற்பாடு அப்படி தேடிக்கொண்டு வருகிறார்கள். அலற்றுகிறார் ராமர். என்னவோ ஏதோ தெரியவில்லை, ராஜ்யத்தை தான் இழந்தேன் நினைத்தேன், கடைசியில காட்டுக்கு வந்து ராஜ்யத்தை இழந்தேன் நினைத்தேன், சுகமா வாழலாமே, சீதையோடு சேர்ந்து வாழலாமே நினைத்தேன், கடைசியில இப்ப சீதையும் தொலைத்தேன், என்ன துக்கம் என்ன துக்கம், என்னை போலே பாபம் செய்தவர் இந்த உலகத்துல உண்டோ என்று நொந்து கொண்டாராம். நான் எவ்வளவு பாபம் புரிந்திருக்கிறேன், அயோத்தியில சந்தோஷமா வாழலாம், ஆனால் என்னமோ என்னுடைய சிறிய தாயார் கைகேயி பொறாமைப்பட்டு கொண்டு பரதனுக்கு தாராஜ்யம் உனக்கு இல்லைன்னு காட்டுக்கு போன்னு துரத்தி விட்டாள். சரி பரவாயில்ல, காட்டுல தான் நம்முடைய பத்னியோடு சுகமாக வாழலாம் நினைத்தேன், அது கூட எனக்கு முடியாமல் போயிட்டேன், சீதையும் தொலைத்து விட்டு இப்படி துன்பப்படுகிறேனே,
என்னுடைய துன்பம் இவ்வளவு கொடிதாக இருப்பதினாலே என்னை போல பிழை செய்தவர் யாரும் இல்லை போலும் என்றெல்லாம் கவலைப்பட்டு துக்கப்பட்டு வருத்தி ஏதும் ஆகாரமின்றி உறக்கமின்றி தவித்தாராம். உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்துன்னு பாசுரம். ஆகாரம் இல்லை, நமாம்சம் புங்தோ ராகவஹா, அவர் உறங்குவதே கிடையாது. சுப்தோ பிச்ச, தூங்குவதே கிடையாது. அப்படி தூங்கினாலும் சீதை சீதை சீதைன்னு அலத்தி கொண்டு உடனே எழுந்து விடுகிறார். இப்படி அப்படி ராமன் துடித்து கொண்டிருந்தானா. நல்லவேளை அப்படி நகர்ந்து வந்து பார்த்தால் ரிஷ்யமுக பர்வதம்ங்கிற அழகான மலை தெரிந்தது. அதற்கு அருகே சில வானரங்கள் எல்லாம் கள்ளப்பட்டார்கள். இது ஒரு பக்கம். அந்த பக்கம் அந்த வானரர்கள் எல்லாம் ஏதோ ஒரு முடிச்சு கீழே விழுந்ததா. சீதை ஆகாய மார்க்கமாக புறப்பட்ட சமயத்திலே அவள் தன்னுடைய ஆடையை கிழித்து அதுல தான் அணிந்திருந்த ஆபரணங்களை எல்லாம் கட்டி கீழே ஏதோ கும்பலா சில வானரங்களுடைய கூட்டம் தெரிகிறது, அங்க இதை போடுவோம்னு அந்த மேலிருந்து ஆகாசத்திலிருந்து போட அது அவர்களுக்கு கிட்டித்து. அது அவர்கள் யாருன்னா சுக்ரீவன், ஜாம்பவான், அங்கதன் முதலான வானரர்கள். அவர்கள் எல்லாரும் ஒத்துமையா ஒரு இடத்துல ஒளிந்து வாழ்ந்திருந்தார்கள். சரித்திரம் என்னன்னா, வாலி சுக்ரீவன்கிறவர்கள் 2 பேர் சகோதரர்கள். இவர்கள் தான் வானர கூட்டத்திற்கே தலைவர்கள். அதுல வாலி மூத்தவன். அவன் தான் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்தான். அந்த சமயத்துல துந்துபி என்ன ஒரு அரக்கன் வந்தான், வாலியோடு சண்டையிட்டான். சண்டையிட்ட சமயத்துல அவன் பெரிய அரக்கனா இருப்பதினாலே அடிக்கடி சண்டைக்கு வந்தான். பல தடவை சண்டை நடந்தால் ஊர்ல மத்த எல்லோருக்கும் இதனால உபதிரவமா இருக்கும். அதனால தனித்து ஒரு இடத்துல போய் சண்டை செய்வோம் என்ன ஒரு பெரிய குகைக்குள்ளே நுழைந்து இருவருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மல் யுத்தம், கையாலேயே 2 பேரும் சண்டையிட்டு மோதி கொண்டிருந்தனர். அந்த சமயத்துல சுக்ரீவனுக்கு சொல்லிவிட்டு உள்ளே போனாராம். வாலி உள்ளே நுழைந்து சண்டை போடுகிற சமயத்திலே, நான் எப்படியும் நிச்சயம் ஜெயித்து விட்டுத்தான் பின்னாடி வருவேன், அது வரைக்கும் நீ வாசல்லையே இருந்து பாதுகாத்து கொண்டிரு என்று சொல்லிவிட்டு போனார். உள்ளே போய் சண்டை செய்கிற சமயத்திலே ரத்த ஆறு வந்ததாம். வாலி அந்த துந்துபியை கொன்று அவனுடைய உடம்பிலிருந்து ரத்த ஆறு பெருகித்து. ஆனால் இவர் வெளியில இருக்கக்கூடிய சுக்ரீவர் என்ன நினைத்து விட்டார்னா, ஓ அந்த துந்துபி வாலியே கொன்று விட்டான் போலும், அதனால தான் இப்படி ரத்த ஆறு பெறுகிறதோ என்னமோ என்று பயந்து கொண்டு அவன் வெளியே வரக்கூடாது என்று பெரிய கல்லை எடுத்து அந்த குகையினுடைய வாசலை அடைத்து விட்டு தானே ராஜ்யத்துக்கு இனி ராஜா யாரும் இல்லை, நாமளே இந்த ராஜ்யத்தை பார்த்துக்கலாம்னு சொல்லி அவன் ராஜ்யத்தை ஆளத் தொடங்கினான். அதே சமயத்துல சிறிது காலம் பின்னர் வாலி அந்த பாறையெல்லாம் நகர்த்தி கொண்டு வெளியில வந்து பார்த்தால், ஓ சுக்ரீவன் நாட்டுக்கு அரசனாகி விட்டானே, ஓ இவன் தான் சதித்திட்டம் தீட்டி நம்மை அரக்கனிடத்துல அனுப்பி தானே வாசல் கடவுளை மூடி இவன் இங்கேயே ஒழிந்து விடுவான், நாமே நீ ராஜ்யத்தாளலாம்னு தவறாக சதித்திட்டம் போட்டிருக்கிறான் போலும், அவனை விடக்கூடாதுன்னு அன்றிலிருந்து அந்த சுக்ரீவன் சொந்த தம்பி இருந்தாலும் சுக்ரீவனை நம்பாமல் அவனிடத்துல அத்தனை கோபம் கொண்டான். சுக்ரீவனும் எடுத்து கூறினான், ஐயோ நான் தவறாக புரிந்து கொண்டு விட்டேன், அதனாலதான் இப்படி ஆயிடுத்துன்னு எவ்வளவு சொன்னாலும் கேட்டுக்கவே இல்லை. ஓட ஓட விரட்டி அடித்தான். அங்கு இங்குன்னு எல்லா இடத்துலயும் அவன் சுத்தி தெரிந்தான். சுக்ரீவன் ஓடாத இடமே இல்லை. ஆசேத்து ஹிமாச்சலம்னு பாரதம் முழுக்க எல்லா இடத்துலயும் சுத்தி தெரிந்து இறுதியாக இந்த ரிஷ்யமுக பர்வதம்ங்கிற இந்த இடத்துக்குள்ளே வந்து பதுங்கினானாம். வாலி எல்லா இடத்துக்கும் போவார், ஆனா இந்த ரிஷ்யமுக பர்வதத்துக்கு மட்டும் வாலி வரமாட்டானாம். என்ன காரணம்னா, அவனுக்கு ஒரு சாபம். வாலிக்கு ஒரு வரமும் இருக்கு, ஒரு சாபமும் இருக்கு. ஒரு வரம் என்னன்னா, யார் வாலியோடு சண்டையிடுகிறார்களோ சண்டையிடுகிற சமயத்துல எதிராளியினுடைய பலத்துல பாதி பலம் வாலிக்கு வந்துடுமா. எதிராளி யார் எதிர்த்து வருகிறாரோ அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய பலத்துல ஒரு பாதி பங்கு 50% அந்த அரை பங்கு சக்தி பலம் முழுக்க வாலிக்கு வந்து விடுமா. அப்புறம் எப்படி எதிராளி ஜெயிக்க முடியும்? அவருடைய சக்தி இவர் பெற்றுக்கொண்டு விட்டால் இவருடைய சக்தி கூட எதிராளியுடைய பங்கு பலம் ரெண்டுத்தையும் தன்னிடத்துல இருக்கிறதுனால எதிராளி எப்பொழுதும் வீழ்த்தி விடுவார். அப்படி ஒரு சிரம் சண்டை எடுக்கிற சமயத்துல இந்த துந்துபியோடு சண்டை எடுக்கிற சமயத்துல அவன் அப்படி சுட்டி சுழத்தி தூரக்க வீசி அடித்தாராம். அப்படி அடிக்கிற சமயத்துல ரத்த துளிகள் அது எல்லா இடத்துலயும் அப்படி இப்படி விழுந்தன. அந்த துந்துபியினுடைய சரீரத்திலிருந்து ரத்த துளிகள் அங்கங்கு சிதறின. இந்த ரிஷ்யமுக பர்வதத்துல ஒரு ரிஷி தபஸ் செய்து கொண்டிருந்தார். அவர் பேரலையும் அந்த ரத்த துளிகள் வந்து விழ கோபம் கொண்டாராம். யார் இது இந்த மாதிரி செய்கிறா, நம்ம பேர்ல ரத்த துளியா படுகிறது என்னதுன்னு அப்படி மாயையை கடந்து அப்படி ஞானத்தினால பார்த்தால், ஓ இந்த வாலிதான் கர்வத்தினால இப்படி தனக்கு இருக்கக்கூடிய பலத்தினாலே சித்திரவதம் பண்ணணும்னு இந்த அரக்கர்களை இப்படி சுத்தி சுத்தி சுழற்றி அழிக்க நம் பேர்ல ரத்த துளி பட்டது போலும். இனி அந்த வாலியானவன் இந்த இடத்துக்குள்ளே நுழையக்கூடாது, ஒருவேளை நுழைந்தால் அவனுக்கு மண்டை வெடித்து பிராணனே போய்விடும் என்று ஒரு சாபத்தை இட, அதனால பயந்து கொண்டு
அந்த ரிஷியமுக பர்வதம்ங்கிற அந்த மலை சாரல் மலை சாரல் அந்த பகுதிக்குள்ள மட்டும் வாலி வரமாட்டானா. மத்த எல்லா இடத்துக்குள்ளேயும் வாலி போவான். ஆனா இந்த இடத்துக்கு மட்டும் வரமாட்டான். இதை அறிந்த சுக்ரீவன், ஓ நாம இதுதான் பதுங்குவதற்கு சரியான இடம், முதல்லயே நீங்க பதுங்கி இருக்கலாம், அதை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் ஓடி திரிந்து கடைசியாவது இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோமேன்னு அங்கத்தான் பதுங்கி இருந்தான் சுக்ரீவன். அவனோடு அவனுக்கு உற்ற தோழர்கள் தொண்டர்கள், என்ன அவனும் அரசியலங்குமரன் தானே, அவனும் ராஜ்யத்துல பங்கு கொண்டிருப்பவன் தான். இருந்தாலும் இப்ப வாலியினால துரத்தப்பட்டு வந்திருக்கிறான். அவன் பக்கத்துல நியாயம் இருப்பதனால சில தர்மம் அறிந்த அந்த வானரங்கள் எல்லாம் இவனோடு சேர்ந்து வசித்து வந்தன. அதிலே ஹனுமான் என்கிற சிறந்த உத்தமர், அவர்தான் வாயு குமாரர், பவனசுத்தன் என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய ஆஞ்சநேயன். அவர் இந்த சுக்ரீவனோடு தான் சேர்ந்து வாழ்ந்தார். ஏன்னா தர்மம் சுக்ரீவன் இடத்துல இருக்கு. அவன் தெரியாத்தனமா செய்த தவறை வாலி புரிந்து கொள்ளாமல் சொந்த தம்பின்னு பார்க்காமல் இப்படி அவனை விரட்ட ஓடி அழித்து துன்பம் கொடுக்கிறான்னா இது கூடவே கூடாது. அவன் வாலி அதர்மம் பக்கத்துல இருக்கான், தர்மத்தின் பக்கத்துல சுக்ரீவன் தான் இருக்கான். ஆகவே நாம் இவன் பக்கத்துல தான் இருக்க வேண்டும்னு திருவடி ஹனுமான் சுக்ரீவனோடைய இருந்தாராம். அவரை திருவடின்னு கொண்டாடுகிறோம். சம்பிரதாயத்திலே ஐந்திர வியாக்கரண பண்டிதனா, அனைத்து சாஸ்திரங்களையும் நன்கு கற்றவன். இந்திரன் செய்திருக்கக்கூடிய இலக்கண சாஸ்திரம், இலக்கண நூல், தமிழ்ல இலக்கணம் இருக்கா, தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு, எத்தனையோ நன்னூல் இலக்கண நூல்கள்லாம் இருக்கின்றன. அதே போல சம்ஸ்கிருதம் வடமொழியிலும் இலக்கண நூல்கள் உள்ளன. அதுல வியாக்கரண சாஸ்திரம்னு அதற்கு பெயர். அதுல இந்திரன் அவர் ஒரு வியாக்கரணம் பண்ணியிருந்தாராம். மொத்தம் 9 வியாக்கரணங்கள் உள்ளனமா. அதுல இந்திரன் தொடக்கமாய் பல பேரும் வியாக்கரண சாஸ்திரங்களை செய்ய அது அனைத்தையும் ஹனுமான் ஓதி இருக்கிறாராம். அவர் ஒருவர் இத்தனை வியாக்கரண சாஸ்திரங்களையும் நன்கு ஓதி நல்ல பேச்சு சாமர்த்தியம் ஆற்றல் கொண்டிருப்பவர். அப்படிப்பட்ட ஹனுமனும் சுக்ரீவனோடு தான் தங்கி இருந்தார். என்னமோ தெரியலையே, ஆகாச மார்க்கத்துல ஏதோ ஒரு பெண் அலறிக் கொண்டிருந்தாள். யாரோ ஒருத்தன் அந்த விமானத்தை செலுத்தி கொண்டிருந்தான். அவள் தொப்பிருந்து ஏதோ மேலிருந்து கீழே போட இது ஏதோ கிடைத்திருக்கிறதுன்னு அவர்கள் வாங்கி அதை ஒரு இடத்துல பத்திரமா ஜாகிரதப்படுத்தி வைத்துக் கொண்டு எங்கே இந்த வாலி என்ன செய்ய போகிறான் ஏது செய்ய போகிறான்னு சுற்றும் முற்றும் ஆள் வைத்துக் கொண்டிருந்து சுக்ரீவன் நடுவே இருந்து பார்த்து கொண்டிருந்தான். தூரக்க இந்த ராமலக்ஷ்மணர்கள் வருவது கண்ணிலே பட்டது. ராமலக்ஷ்மணர்கள்னு அவர்களுக்கு தெரியாது, வானரங்களுக்கு இவர்கள் ராமலக்ஷ்மணர்கள்னு தெரியாது. சுக்ரீவன் பார்த்த உடனே அப்படியே நடுங்கி போய்விட்டான். வர்றவர்களை பார்த்தா நல்ல ஆஜானு பாகுவா இருக்கா, உத்தமர்களா இருக்கா, நல்ல பலம் பொருந்தியவர்களா இருக்கா, அதனால நிச்சயம் வாலியினுடைய ஆட்களாகத்தான் இருக்கணும். வாலிதான் யாரையோ மாறு வேஷத்துல இவ்விடத்துல அனுப்பி நம்ம எப்படியாவது வசப்படுத்தி அவர்கள் மூலமா நம்மை அழிக்க வேண்டும்னு திட்டம் இருக்கிறான் போலும். அதனால இவர்களை நாம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்கள் வந்தாலும் சேர்த்து கொள்ளக்கூடாது என்று சுக்ரீவன் பேசினான். ஆனால் அருகே இருக்கக்கூடிய ஹனுமான், அவர்தான் ரொம்ப சிறந்த அறிவாளி, நல்ல ஞானி. அவர் பார்த்தார், அல்ல இப்படி வெறும் தோற்றத்தை வைத்துக் கொண்டு எதையுமே முடிவு பண்ணக்கூடாது. வெளி வேஷத்தை மட்டும் பார்த்தா முடிவு பண்ணுவது, அவர்கள் யாரு எத்தகையவர்கள்ங்கிறத நான் போய் பார்க்கிறேன். நான் என்னையே மறைத்து கொண்டு ஒரு தூதனை போல அவர்களிடத்துல சென்று அவர்கள் யாரு என்னங்கிறத விசாரித்து கொண்டு வருகிறேன். அவர்கள் உண்மையிலேயே நல்லவர்களா நன்மை கொண்டிருப்பவர்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம், நம்மோடு அவர்கள் தோழமை கொள்ளட்டும், நாமும் அவர்களை தோழர்களாக ஏற்போம். ஒருவேளை அவர்கள் தீயவர்களாக இருப்பின் அவர்களிடத்துல தோழமை கொள்ள வேண்டாம், இதை நான் பார்த்து கொண்டு வருகிறேன்னு கேட்க பிரார்த்திக்க, சரி சென்று வருவாய்னு சுக்ரீவனை அனுப்பி வைத்தான். தன்னையே ஒரு பிக்ஷு சன்னியாசிய போல மறைத்து கொண்டானாம் ஹனுமான். அவர் வானர உருவத்துல தான் இருக்கார், ஆனாலும் அதை மறைத்து கொண்டு ஒரு சன்னியாசிய போல மறைத்து கொண்டு நேர ராமலக்ஷ்மணர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகே சென்று, நீங்கள் யாரு, சிறந்த க்ஷத்திரிய குல அரசர்களைப் போல உங்களுடைய அங்க ஜாடைகள் இருக்கின்றனவே, ஆனால் தபசுகளைப் போல மான்தோல் மரவரியை உடுத்து கொண்டு ஜடாமுடிய புனைந்து கொண்டு இப்படி காட்டிலே சுற்றி திரிகிறீர்களே, ஏன், எதற்கு, என்ன என்று வரிசையா விசாரிக்கிறார். அப்பத்தான் அந்த ஆபரணங்களால மறைக்கப்பட வேண்டிய தோலை மறைக்காமல் வந்திருக்கிறீர்களே என்னன்னு கேட்கிறார். சர்வ ஆபரணங்களாலையும் இட்டு மறைக்க வேண்டிய தோல், ராமனுடைய அந்த தோல் அழகு எப்படி இருக்கிறதுன்னா ஆபரணங்களை எல்லாம் போட்டு மறைக்கணுமா, கண்ணெச்சில் பட்டுவிடும், திருஷ்டி தோஷம் பட்டுவிடுமா போல இருக்கிறதே. ஆபரணங்களை போட்டு கொண்டு வர வேண்டிய நீங்கள், க்ஷத்திரிய அரசர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இப்படி வந்திருக்கிறீர்களே என்னன்னு விசாரிக்கும் வரும்பொழுதே தன்னுடைய அந்த உள்ளத்திலே எலும்பு கூட அப்படி உருக ஆரம்பித்ததாம். ஹனுமானுடைய உடலிலே அவர் எலும்பு கூட உருக ஆரம்பித்து உள்ளமும் குழைய ஆரம்பித்து அப்படியே ஒரு பக்தி பீரிட்டதாம், அன்பு பீரிட்டதான் அவர்கள் பார்ல. அப்போ பிரம்மா கொடுத்த வரம் நினைவுக்கு வந்ததாம். எப்பொழுது நீ
ஒருத்தரை பார்க்கும் பொழுது உனக்கு இந்த மாதிரியான அடையாளங்கள் ஏற்படுகிறதோ அப்ப நீ பார்த்தவர் பரமாத்மா, உன்னுடைய நாதன்கிறத நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரம்மா சொன்னாராம். அது நினைவுக்கு வந்து, ஓ சாட்சாத்து பரமாத்மா தான் இப்படி வந்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு உடனே தான் யாருங்கிறத வெளிப்படுத்தினார். அது வரைக்கும் மறைத்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த அனுபவம் ஏற்பட்ட உடனே தான் யாருங்கிறத வெளிப்படுத்தி தன்னுடைய வானர உருவத்தையும் வெளிப்படுத்தி கொண்டு, நான் தான் சுக்ரீவனுடைய சேனையில இருக்கக்கூடிய ஒருத்தன், அவனுடைய மந்திரிகளுக்குள்ள ஒருத்தன், தூதனாக வந்திருக்கிறேன் என்று தன்னை வெளிப்படுத்தி கொண்டு, நீங்கள் யார் என்று உண்மையை மறைக்காமல் கூற வேண்டும். அனைத்து ஆபரணங்களாலே மறைக்கப்பட வேண்டிய தோல், உம்முடைய அழகு இது இத்தனையும் காட்டிலே எரித்த நிலா போல இப்படி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? ஆபரணத்தாலே மறைக்கப்பட வேண்டிய தோல்னா ராமனுடைய அழகு அத்தனை அழகு. பார்த்த குரங்காக இருக்கக்கூடிய ஹனுமானுக்கு கூட திருஷ்டி தோஷம் பட்டு விடுகிறதேன்னு தோன்றுகிறதுன்னா எத்தனை அழகா இருக்கணும். சாதாரணமா வானரம் குரங்குக்கெல்லாம் இந்த அழகெல்லாம் ஒன்றும் தெரியவே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் நான் அப்படிப்பட்ட எனக்கு கூட உம்முடைய அழகு இவ்வளவு ஆச்சரியமா இருக்கேன், மறைக்கப்பட வேண்டிய அழகு இப்படி எல்லாருக்கும் தெரியுமா போல இப்படி திறந்து போட்டு வரப்படுகிறது, என்ன புரியவில்லையே, யார் நீர், என்ன உண்மையை சொல்ல வேண்டும்னு இறுதியாக கேட்க அப்ப ராமன் கொண்டாடினார். நான் ருக்வேத விதீயசஸ்ய நாயஜுர்வேத தாரிணஹா நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷசே. என்ன அழகா பேசுகிறார். சொல்லின் செல்வன் இவருக்குத்தான் பட்டம் கொடுக்கணும் போல் இருக்கிறது. சொற்களை என்ன அழகா வரிசைப்படுத்துகிறார். ஒரு வாக்கியம்னு சொன்னால் எப்படி இருக்க வேண்டுமோ, ஒரு ஒரு சொற்றொடர் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த அடையாளங்கள் எல்லாம் நன்றாக அமைந்திருக்கிறது. இவர் பேசுவதிலே ஒரு பொருள் குற்றம் இல்லை, சொற்குற்றம் இல்லை, ஒரு குற்றமும் இல்லாமல் பேசுகிறீராய், எப்படி அழகா பேசுகிறார்னு லக்ஷ்மணர் இடத்துல கொண்டாடுகிறார். ரிக்வேதம் படிக்கவில்லை என்றால் இப்படி பேச முடியாது, யஜுர்வேதத்தை கற்கவில்லை என்றால் இப்படி பேச முடியாது, அதே மாதிரி அதர்வண வேதமோ சாம வேதத்தையோ பயிலாமல் இப்படி அழகாக பேச முடியாது. இவன் அனைத்து வேதங்களையும் கற்ற பண்டிதனாகவே இருக்க வேண்டும், வேதாந்தங்கள் வியாக்கரணம் அனைத்தையும் வாசித்த ஐந்திர வியாக்கரண பண்டிதனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் லக்ஷ்மணரிடத்துல சொல்லி, நான் அவனுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் தன்னை மந்திரியாக வெளிப்படுத்தி கொண்டான். என்ன இருந்தாலும் ராமன் அரசன் அல்லவா. இப்ப எனக்கு காட்டில நான் அரசனாக இருந்தாலும் மந்திரின்னு யாரையும் போய் தேட முடியாது. லக்ஷ்மணா, நீதான் எனக்கு அனைத்தும், ஆகவே நீ அவனிடத்துல பேசுவாய். ஆனா பேசுறச்ச ஜாக்கிரதையா பேசணும். ஏன்னா அந்த ஹனுமான் அத்தனை அழகா பேசியிருக்கார். அவர் பேசுகிற பேச்சை கேட்டால் ஒருத்தன் கத்தி எடுத்து கொண்டு வந்து குத்த வேண்டும்ங்கிற அந்த வெறுப்போடு வந்தால் கூட தானே கையிலிருந்து ஆயுதம் நழுவி விழுந்து விடுமா. அத்தனை அழகா மென்மையா மயிலிறகால தடவரா போல அத்தனை அன்பாக பேசி இருக்கிறார். அதனால நீயும் ஜாக்கிரதையாக பேசு என்று லக்ஷ்மணரிடத்துல சொல்லி, நாம் யாரு என்பதை, நாம் எதற்கு வந்திருக்கிறோங்கிற விஷயத்தையும் சொல் லக்ஷ்மணா என்று சொல்ல லக்ஷ்மணர் தெரிவித்தார். அவருக்கு தான் எல்லாம் பேச தெரியுமே. இவர்கள் எல்லோருமே நேர்மையானவர்கள். யாரு என்னன்னு கேட்டா ஒளிவு மறைவில்லாமல் தொடக்கத்திலிருந்து தெரிவிப்பார்கள். ராவணன் அப்படித்தான் தெரிவித்தான், சீதையும் அப்படித்தான் தெரிவித்தாள். இதே போல இப்ப லக்ஷ்மணரும் தெரிவிக்கிறார், நாங்கள் எல்லாம் தசரதனுடைய குமாரர்கள் என்று ஆரம்பித்து தசரதனுடைய கதையிலிருந்து தன்னுடைய கதை வரைக்கும் சொல்லி, இப்பொழுது எதற்காக வந்திருக்கிறோம்ங்கிற அந்த விஷயத்தையும் சொல்ல ரொம்ப ஆனந்தப்பட்டு, இப்பேற்பட்ட ராமலக்ஷ்மணர்களை சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோமே, நிச்சயம் பரமாத்மா தான் தேவர் என்று கண்டு உகந்து கீழே விழுந்து வணங்கி, அவசியம் வாருங்கள், அழைத்து கொண்டு போகிறேன். நம்முடைய அரசர் சுக்ரீவர் உம்மை காண வேண்டும்னு ஆசையோடு இருக்கிறார். அவசியம் அவரோடு சேர்ந்தால், நட்பு கொண்டால், அவருடைய துணையோடு உம்முடைய பத்னியான சீதையை கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்ல இவர்களும் சம்மதிக்க சரி என்று அழைத்து கொண்டு போனார். ஹனுமான் இவர்கள் அழைத்து கொண்டு போய் சுக்ரீவனிடத்துல சேர்க்க சுக்ரீவன் கண்டான். யார் இவர்கள், என்ன ஏதுன்னு விசாரித்தான். ஹனுமான் நிதானமாக அனைத்தையும் சொல்ல மிகுந்த சந்தோஷப்பட்டார். ஒரு பக்கம் சந்தோஷம், ராமனை சேவிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோமே. நாமெல்லாம் எங்கேயோ கிஷ்கிந்தைங்கிற இந்த தேசத்துல ரிஷ்யமுக பர்வதத்துல வானரங்களாக இருக்கக்கூடிய நாம் எங்கே, அயோத்திங்கிற பெரிய பட்டணத்துல தசரதனுடைய குமாரனா இருக்கக்கூடிய ராமன் எங்கே, அவனை நாம என்றாவது பார்க்க முடியுமா, பார்க்கவே முடியாதுன்னு இருந்தக்கூடிய நமக்கும் தானே வந்து தன்னுடைய சேவையை கொடுக்கிறான்னா இது எப்பேற்பட்ட ஆச்சரியம் என்று அதுல ஈடுபட்டார். மற்றொரு பக்கம் இப்படி வந்த ராமன் சீதையை தொலைத்து விட்டு இப்படி தவிக்கிறானே, அவனுடைய துன்பத்தை போக்க வேண்டுமே என்றும் அவருடைய மனதில் ஏற்பட்டது. அதே சமயத்திலே இந்த ராமனும் சுக்ரீவனை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு, இப்பேற்பட்ட உன்னை பக்தனை கண்டு ஆனந்திக்கிறேன், உனக்கு என்ன கவலை சொல், நீயே இப்படி மறைந்து கொண்டு வாழ்கிறாய், என்ன ஏதுன்னு விசாரிக்க சுக்ரீவன் தன்னுடைய பழைய கதையெல்லாம் எடுத்து சொன்னான். வாலியின் இடத்துல தான் எப்படி விரோதம் நேர்ந்தது, வாலி எப்படிப்பட்ட பலம் கொண்டிருப்பவன், அனைத்தையும் சொல்லி அவனால தான் நான் இங்க மறைந்து வாழ்கிறேன் என்று சொல்ல,
இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான நிலை. ராமனும் ராஜ்யத்தை இழந்தான், மனைவியை இழந்தான். அதே போல சுக்ரீவனும் ராஜ்யத்தையும் இழந்தான், தன்னுடைய மனைவியும் இழந்தான். சுக்ரீவனுடைய மனைவியும் வாலி அபகரித்து கொண்டான். இனி நீ ஒன்றுமில்லாதவனாகி வெறுமனே காட்டுல அலைய வேண்டும்னு அவனை துரத்தி அடித்தான். ஆகவே சுக்ரீவனுடைய மனைவியையும் சுக்ரீவன் அனுபவிக்க வேண்டிய ராஜ்ய சுகத்தையும் அனைத்தையும் வாலி எடுத்துக்கொண்டு பறித்து கொண்டு போக ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைமை தானே. அதனாலே ரெண்டு பேரும் தோழமை கொண்டார்களாம். உன்னுடைய கஷ்டத்தை நான் போக்கிறேன், என்னுடைய கஷ்டத்தை நீ போக்குவாய்னு ரெண்டு பேரும் சேரப்போகிறார்கள். இதை ஹனுமான் சொல்லி சுக்ரீவம் நாதமிச்சதி, லக்ஷ்மணன் ஹனுமான் இடத்துல சொன்னான், லோகநாதஸ்ய புரோ பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. எங்க ராமன் இப்படிப்பட்டவர், லோகத்துக்கே நாதன் அரசன். ஆனால் அப்படிப்பட்டவர் சாமானியப்பட்ட ஒரு வானர அரசரா இருக்கக்கூடிய சுக்ரீவனிடத்துல இப்போ வந்து ஆசிரியிக்கிறார். சுக்ரீவனை தனக்கு நாதனாக ஏற்றுக்கொள்ள வருகிறார். இது எங்கேயாவது கண்டதுண்டோ கேட்டதுண்டோ? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெருப்பெருத்த அரசர்கள் எல்லாம் தேவலோகத்துக்கே போய் இந்திரனுடைய சேர்த்து பேசக்கூடிய அளவுக்கு பெருமை கொண்டிருப்பவர்கள், அப்பேற்பட்ட இக்ஷ்வாக்கு குலத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள். ஆனால் ராமனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதுன்னா, உலகத்துக்கே அரசனா இருக்கக்கூடிய அவன் சாமானியப்பட்ட ஒரு வானர அரசன், வானர கூட்டத்துக்கு தலைவனா இருக்கக்கூடிய ஒரு சுக்ரீவனை தனக்கு தலைவன் என்று இப்ப ஆசைப்பட்டு வந்திருக்கிறான்னா இது பெரிய விஷயம். சுக்ரீவா, நீ இவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு லக்ஷ்மணனும் ஹனுமானும் வந்து சொல்ல, சுக்ரீவனும் நான் ஏற்றுக்கொள்ளுவதாவது ஒன்றாவது, நான் தான் அவரை ஆசிரியிக்க வேண்டும், அவரை நம்மை ஆசிரிப்பதா, ரெண்டு பேரும் தோழமை கொள்ளுவோம் என்று அக்னி சாட்சியாக இருவரும் கைகோர்த்து கொண்டு ஒருத்தருக்கொருத்தர் காடாலிங்கனம் செய்து கொண்டனர். ஒரு வானரத்தை கட்டி தழுவ முடியுமா? அப்படி கட்டி தழுவிக்கொண்டு ராமர் ஆச்சரியமா அவருடைய ரொம்ப நேரம் அந்த சுக்ரீவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாராம். என்ன அழகா இப்ப ஏற்பட்ட ஒரு இந்த சுக்ரீவன் இருக்கிறாரேன்னு சுக்ரீவனுடைய முகத்தை ரொம்ப நேரம் பார்த்து கொள்ளணும்னா இப்படி கூட ராமன் இருப்பாரா? அப்படி ஆற தழுவிக்கொண்டு சுக்ரீவனை பார்த்து, ஒன்னும் கவலை வேண்டாம், உன் கண்கள்ல நீர் வர வேண்டாம், நான் உன்னை எப்படியாவது காக்கிறேன், இது என்னுடைய பொறுப்புன்னு சபதம் செய்து கொடுத்தார். நிச்சயம் என்னுடைய நண்பனா இருக்கக்கூடிய உன்னுடைய துயரத்தை போக்குவேன், நீ இழந்த அனைத்தையும் மீட்டு தருவேன் என்று சொல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டார் சுக்ரீவன். அவரும் வாக்குறுதி கொடுக்கிறார், அடியேனும் உம்முடைய அந்த சீத்தை, நீர் பிரிந்திருக்கக்கூடிய அந்த சீத்தையை நீர் மீண்டும் அடைவதற்கு ஆவன நாம் செய்வோம். அதே போல அந்த ராவணனை அழிப்பது, ஏன்னா ராவணன் தான் அபகரித்து கொண்டு போனான்ங்கிறத ஜட்டாயுவே சொல்லிட்டாரு. அதனால ராவணன் இடத்திலிருந்து எப்படி மீட்டு பெறுவது என்பதையும் அவனுக்கு நான் அதற்கு சகாயம் புரிகிறேன், நிச்சயம் நீர் மீட்டு விடலாம் என்று அதற்கும் நான் துணை புரிகிறேன்னு சுக்ரீவனும் சொல்ல மிகுந்த ஆனந்தத்தோடு ரெண்டு பேரும் கைகோர்த்து கொண்டார்கள். அந்த சமயத்திலே வாலியினுடைய பிரபாவத்தை எல்லாம் எடுத்து சொன்னான் சுக்ரீவன். வாலி எப்பேற்பட்டவன், பெரிய அந்த துந்துபிங்கிற ஒரு சரீரம் இருக்கிறது, ஏற்கனவே துந்துபிங்கிற அரக்கணத்தனை முடித்தான், அவனுடைய சரீரம் அப்படியே இங்கு காய்ந்து போய் கிடக்கிறது. இந்த துந்துபிய சுழற்றி எரிந்தால் அது ரொம்ப தூரத்துக்கு போய் விழும் என்று அது வாலியினுடைய பலம். இப்ப நீரும் அந்த வாலியை எதிர்க்க வேண்டும், அவனை அழிக்க வேண்டும்னா நீரும் பரீட்சை கொடுக்கணும். இந்த முன் தேர்வு கல்லூரிகள் எல்லாம் சேர்ப்பதற்கு முன்னாடி தேர்வுகள் வைக்கிறார்களே, இந்த தேர்வுல தேறினால்தான் இந்த கல்லூரியில இடம் கொடுப்போம்னு. அது மாதிரி இப்ப வாலி அவனோடு சண்டையிடுவதற்கு உமக்கு பலம் இருக்கிறதாங்கிறதுக்கு நீரும் பரீட்சை கொடுக்கணும், தேர்வு எழுத வேண்டும் என்று இப்போ சுக்ரீவன் சொல்லுகிறான். என்ன தேர்வுன்னா, இதோ இந்த துந்துபிங்கிற இந்த சரீரத்தை சுழற்றி எறிவான், அது மாதிரி நீரும் எரிந்து காட்டினால் ஓ வாலிக்கு உண்டான பலம் உமக்கும் இருக்கிறதுங்கிறத நான் நம்புவேன் என்று சுக்ரீவன் சொல்ல, சரி அதற்கென்ன நாமும் தூற்றி எறிகிறோம்னு சொல்லி காலால அந்த துந்துபியினுடைய சரீரத்தை எட்டி உதைத்தாரா ராமன். அது எங்கேயோ தூரக்க போய் விழுந்தது, பல காத தூரம் பல மைல் தூரம் சென்று அப்பால் எங்கேயோ போய் தூக்கி எறிந்து அப்படி விழுந்தது. ஆனால் அதை கண்டு சுக்ரீவன் மகிழ்ந்தான், ஆனால் முழுமையான மகிழ்ச்சி வரல, சற்று அவன் சந்தேகப்பட்டான். அவனுக்கு என்ன சந்தேகம் கொடுத்தோன்னா, இந்த துந்துபிங்கிற அந்த அரக்கனுடைய சரீரம் வத்தலும் தொத்தலுமா ஆயிடுது. ஏன்னா என்னைக்கோ வாலியே அவனை கொன்று விட்டான், இப்ப உயிர் இல்லாத வெறும் பிணமான சரீரம், அது எல்லாம் இந்த இயற்கையினால நிறைய அதனுடைய பலம் எல்லாம் போய் வெறும் எலும்பு கூடு போலத்தான் அது இருக்கு. இதை தூக்கி அடிச்சான்னு சொல்வதனாலே வாலிக்கு உண்டான பலம் ராமனுக்கு உண்டு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தான் சொன்ன பரீட்சையை தானே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு. இது எங்கேயானு உண்டா? இவன் தான் அந்த பரீட்சைனே காட்டினான். ஆனா அந்த பரீட்சையில ராமன் தேறின பிற்பாடும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னால், சரி வேற என்ன பரீட்சை சொல்லு என்று சொல்ல, இன்னொரு பரீட்சை இருக்கிறது,
இதோ மராமரங்கள், பெரிய சால மரங்கள், மருத மரங்கள்னு இங்க மரங்கள் இருக்கே, இதுல ஒரு மரத்தை வாலியானவன் அப்படியே 2 கைகளால கட்டி அதை அப்படியே அசக்கி உலுக்கியே அந்த மரத்தை பிச்சு எடுத்து விடுவான். ஒரு பெரிய மரம், கட்டி அணைக்க முடியாத பெரிய மரத்தை தன் கைகளால ஒரு சேர பிடித்து அப்படியே குலுக்கி அசக்கி ஒன்றுமில்லாமல் தன் நகர்த்தி விடுவான். அத மாதிரி நீரும் செய்தால் நிச்சயம் வாலிக்கு சமமான பலம் உமக்கு இருக்கிறது நம்பி விடுவேன் என்று சுக்ரீவன் 2வது பரீட்சையை சொல்ற. அந்த 2வது பரீட்சையில ராமன் தேறுவதற்கு என்ன செய்தான் யோசித்தான். ஏற்கனவே துந்துபியினுடைய சரீரத்தை தூக்கி அடிச்சோம், முடியாது, இது சரியான பரீட்சை இல்லைன்னு தானே இல்லைன்னு சொல்லிட்டான். இப்ப வாலி செய்கிறா போல நானும் ஒரு மரத்தை மட்டும் எய்தேன்னு வச்சா, அதை பிச்சு போட்டேன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான். இவன் நன்னா ஒத்துக்கிற மாதிரி ஏதானும் செய்யணும். என்ன செய்யலான்னு யோசித்தவர் 7 மரங்கள் வரிசையா இருந்ததாம். அதனால பெரிய வில்லை எடுத்து அம்பை பூட்டி 7 என்ற எண்ணிக்கையை முதல்ல சொன்னானாம். உடனே அம்பு தன்னுடைய அந்த புத்தியில குறித்து கொண்டதான். ஓ, 7ன்னு ராமன் சொல்றார், எந்த 7ஆக இருக்கலாம்? 7 உலகங்களை முடிக்கணுமா, 7 சமுத்திரத்தை முடிக்கணுமா, 7 பர்வதங்களை முடிக்கணுமா, என்னதுன்னு தெரியவில்லையே என்று அம்பு துடித்து கொண்டிருந்ததாம். ராமன் 7ன்னு சொன்னா உடனே போய் முடித்து கொண்டு வரணுமா? 7ன்னு சொல்லி அந்த அம்பு போகிறதுக்குள்ள சற்று கட்டுப்படுத்து, எங்கெங்கயோ போய் உலகத்தை எல்லாம் ஒண்ணும் பண்ணிடாத, 7 மராமரங்களை தொலைத்து விட்டு வா என்று காதோட சொல்லி ஒரு அம்பை எய்த அந்த அம்பானது புறப்பட்டு ஒவ்வொரு சால மரத்துக்குள்ளேயும் போச்சு. முதல் மரத்துக்குள்ள போய் அதை தொலைத்து கொண்டு வெளியில வந்தது, 2வது மரத்துக்குள்ள போய் அதை தொலைத்து கொண்டு வெளியில வந்தது. இப்படி வரிசையா 7 மரங்களையும் தொலைய செய்து அப்படியே 7 மரங்களும் முறிந்து விழுந்தன. பார்த்த சுக்ரீவனுக்கு பெருத்த சந்தோஷம். ஒரு மரத்தை தான் வாலி முறிப்பான்னு சொன்னேன், நீ 7 மரத்தையுமே முறித்து விட்டாய்னா நிச்சயம் வாலியை விட நீ சிறந்த பலசாலிதான் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு வாரி அணைத்து கொண்டு, சரி வா போகலாம், அந்த கிஷ்கிந்தை ராஜ்யத்துல தான் வாலி இருக்கிறான், அவன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நான் அழைத்து கொண்டு போகிறேன் என்று தைரியமா ராவனை அழைத்து கொண்டு போனார். போகிற சமயத்துல சொல்லி வைத்தார், அவனோடு சண்டையிடுகிற பொழுது நேரே சண்டையிட்டால் அவன் எதிராளியினுடைய பாதி பலத்தை அவன் பெற்று விடுவான், ஆகவே நீர் நேரா அவரோடு சண்டைக்கு போகக்கூடாது என்று சொல்ல, சரி சரி வேண்டாம், நான் அவனோடு நேர சண்டைக்கு போகல, நீ அவனை சண்டைக்கு அழைப்பாய், வாலிய உன்னோடு சண்டை செய்வதற்கு நீ அழைப்பாய், அந்த சமயத்துல நான் வாலியை பார்த்து அம்பு எய்து ஒன்றை கொன்று விடுகிறேன் என்று சொல்ல சரின்னு சுக்ரீவனும் இசைந்தான். நேரே வாலி இருக்கக்கூடிய அந்த அரண்மனைக்கு சென்று அரைகோவல் இட்டானா, ஏ வாலி எழுந்திருப்பாய், வா என்னோடு யுத்தம் செய்ய வருவாய் என்று சுக்ரீவன் அரைகோவல் கூச்சலிட உள்ள ஆரையோடு அனுபவித்துக் கொண்டிருந்தான், தன்னுடைய மனைவியோடு அனுபவித்துக் கொண்டிருந்தான். அந்த வாலி ஒரே கல்லு மதுபானங்கள் அதெல்லாம் கொடுத்து மயங்கி கிடந்தான். அந்த சமயத்துல யார் இவன் சுக்ரீவன், இது நாள் வரைக்கும் எங்கேயோ ஒளிந்து கொண்டிருந்தவன் இன்று திடீரென்று நம்மை அழைக்கிறானே, சரி போய் ஒரு கை பார்த்து விடலாம், ஏதோ சாமானியப்பட்ட அந்த சுக்ரீவன் அவன் போய் என்னை எதிர்ப்பதா என்று சற்று கர்வத்தோடு அவன் எழுந்திருக்க வந்தான். அப்ப தாரை சொன்னாள், இல்ல இப்ப போக வேண்டாம் என்று சொல்லி பார்த்தால், இல்ல இல்ல போகிறேன்னு சொல்லி அவனும் போனான். எதிரில போய் பார்த்து அந்த சுக்ரீவனோடு சண்டையிட நேரிட்டது. நேர அவனை எதிர்த்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை செய்தார்கள். ராமன் தூரத்திலிருந்து பார்க்கிறான். பார்த்தால் இந்த 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறார்களே, அண்ணன் தம்பி வாலி சுக்ரீவன், இரட்டை குழந்தைகளை போல ஒருத்தருக்கு ஒருத்தர் அச்சு வார்த்தார் போல இருக்கிறார்கள். இதுல யாரு வாலி யாரு சுக்ரீவன் தெரியவில்லையே. நான் பாட்டுக்கு அம்பை எய்ய அது வாலியை கொல்லாமல் சுக்ரீவனை கொன்று விட்டால் மொத்தத்திற்கே மோசமாய் போய்விடும். இவனை காப்பாத்துகிறேன்னு சொல்லி உன்னை பிராணனை எடுத்தார் போல ஆகிவிடும். அது செய்வது தவறு என்ன, அப்படி செய்யக்கூடாதுன்னு இவன் வில்லையும் அம்பையும் கையில வைத்துக் கொண்டு பிரயோகமே செய்யாமல் இருந்தானா. ஓஹோன்னு சுக்ரீவன் சண்டை எடுக்கிறான். ஆனா வாலி ஓங்கி ஒரு அடி விட அவன் அத்தனை அந்த அடி வாங்கி அப்படியே சுருண்டு போனான். மேற்கொண்டு அடிப்பதற்கு சக்தியே இல்லாமல் நன்றாக அடி வாங்கி கொண்டு திரும்பி வந்தான் சுக்ரீவன். ஓடி ஒளிந்து கொண்டு அப்படி தப்பி விட்டு ராமன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வந்து, ஏ ராமா இது தேவையா, நான் பாட்டுக்கு எங்கேயோ ரிஷ்யமுக பர்வதத்துல ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன், நான் பாட்டுக்கு என் பொழப்ப பார்த்து கொண்டிருந்தால் நீ பாட்டுக்கு வந்து என்னை காக்கிறேன்னு வாக்குறுதியும் கொடுத்து இவ்வளவு தூரம் அழைத்து கொண்டு வந்த பிற்பாடு இப்படி என்னை அடி வாங்கும்படி செய்துவிட்டு ஒன்றுமே செய்யாமல் இருந்து விட்டாயே, உன்னை நம்பினதற்கு இதுதான் கதியா என்று ராமனிடத்தில் அழுது வந்து பிரார்த்திக்க, அப்ப ராமன் சொன்னார், அதெல்லாம் ஒன்றுமில்ல, நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரியாக இருப்பதனால எனக்கு ஒன்னும் அடையாளம் தெரியவில்லை, ஆகையால் தான் இது நேர்ந்ததுன்னு சொன்னார். இது நம்பரா போலையா இருக்கு. ராமனுக்கு யார் வாலி யார் சுக்ரீவன் அடையாளம் தெரியாதான். சரி தெரியலன்னா என்ன, அம்பை பார்த்து நீ வாலியை முடிப்பாய்ன்னு சொன்னா அந்த அம்பு நேர போய் வாலியத்தானே முடிக்கும். இது கூடவா ராமனுக்கு தெரியாது.
ஆனால் ஏன் அப்படி விட்டார்னா அவன் லக்ஷ்மணன் மூலமாக இந்த ராமனை பற்றவில்லையாம். ராமர் லக்ஷ்மணர் மூலமாகத்தானே ஹனுமான் இடத்துல பேசினார், சுக்ரீவன் இடத்துல சென்றார். அதே போல சுக்ரீவனும் லக்ஷ்மணர் மூலமாகத்தான் ராமனை பற்றி இருக்க வேண்டும். அவன் லக்ஷ்மணரை ஒரு பொருட்டாகவே கருளவே இல்லை, நேரடியா தானே ராமனை பற்றினான். அப்படி பற்றினால் ராமனுக்கு சந்தோஷம் ஏற்படாது. ஒரு பாகவதனை முன்னிட்டு கொண்டு தான் எம்பெருமான நாம் பற்ற வேண்டும். ஆகவே இப்ப பார்த்தார், சரி சரி இந்த லக்ஷ்மணரிடத்தின் மூலமாக இவனுக்கு ஒரு சம்பந்தத்தை கொடுப்போம். லக்ஷ்மணரிடத்துல சொல்லி, அதோ இங்க வனத்துல நிறைய புஷ்பங்கள் இருக்கா, அந்த புஷ்பங்களை எல்லாம் பறித்து ஒரு மாலை கட்டு, அந்த மாலையை இந்த சுக்ரீவன் கழுத்துல அணிவிப்பாய். இந்த மாலை கழுத்தோடு இருக்கிறவன் சுக்ரீவன், மாலை இல்லாதவன் வாலி என்று நான் அடையாளம் தெரிந்து கொண்டு வாலியை முடித்து விடுவேன் என்று லக்ஷ்மணரிடத்துல சொல்ல, அவரும் ஓடி போய் அந்த புஷ்பங்களை எல்லாம் பறித்து மாலையாக கட்டி அந்த சுக்ரீவனுக்கு அணிவித்தாராம். இப்ப லக்ஷ்மணருடைய அனுகிரகம் வந்ததா? இப்ப லக்ஷ்மணனை முன்னிட்டு கொண்டு தான் ராவனை பற்ற வேண்டும், தனித்த ராவனை பற்றவே கூடாது. ராமன் சீதை இருவரையும் சேர்த்து பற்றலாம். இப்ப சீதை அருகே இல்லையே, அப்ப ராமனை எப்படி பற்ற வேண்டும்னா பாகவதனாக இருக்கக்கூடிய பக்தனா இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை முன்னிட்டு கொண்டுதான் ராமனிடத்துல போக வேண்டுமே தவிர நேரடியா ராமனிடத்துல போவதுங்கிறது கூடவே கூடாது. அப்படி போனதுனால இந்த சுக்ரீவனுக்கும் அடிபட நேர்ந்தது. இப்ப மறுபடியும் தயங்கினார் சுக்ரீவன். இல்ல ராமா, இந்த தடவை நான் போறதா இல்ல, வேண்டவே வேண்டான்னு. இல்ல, இந்த ஒரு தடவை மட்டும் போ. எப்ப லக்ஷ்மணர் கழுத்துல மாலை அணிவித்திருக்கிறாரோ நிச்சயம் உனக்கு வெற்றி வரும், ஒன்னும் இதுல தயக்கமே இல்லை. போய் அரைக்கோவலிடு, அந்த வாலியை சண்டைக்குழு, இந்த தடவை நான் நிச்சயம் அம்பு விட்டு அவனை முடித்து விடுகிறேன்னு சொல்ல சற்று தயங்கித்தான் போனான். இருந்தாலும் ராமன் சொல்லுகிறாரேங்கிற நம்பிக்கையை வரவேற்று கொண்டு மீண்டும் போய் அரைக்கோவலிட்டான் அந்த வாலி இருக்கக்கூடிய அரண்மனைக்கு வாசல்ல. அப்ப தாரை மறுபடியும் சொன்னாலாம், வேண்டாம், ஏற்கனவே அடிபட்டு போயிருக்கிறான் இந்த சுக்ரீவன், இப்ப அடிபட்டவன் மறுபடியும் கூப்பிடுகிறான்னா ஏதோ அவனுக்கு சிறந்த பலம் கிட்டி இருக்கிறது. ஏன்னா ஒரு பலசாலியினுடைய துணை இல்லாமல் இந்த மாதிரி வந்து அவன் கூப்பிடுவது நியாயம் இல்லை. ஆகவே அவன் ஏதோ பலத்தோடு வந்திருக்கிறான், நீ போக வேண்டாம்னு தடுத்து பார்த்தாள். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, என்னுடைய பலத்துக்கு நிகரா இன்னொருத்தர் உண்டா? அந்த சுக்ரீவன் வெறும் தாழ்ந்தவன், ஒரு சாமானியப்பட்டவன், ஏழை, ஒன்றுமில்லாத பூஞ்சை, பலசாலியே இல்லாதவன். அவனை நான் ஒரு க்ஷணத்துல இன்றோடு பிராணனையே முடித்து விட்டு வருகிறேன் என்று வெளியில ரொம்ப வீராவேசத்தோடு கோபத்தோடு வந்து அந்த சுக்ரீவனோடு ஒருத்தன் சண்டையிட்டு வாலி அப்படி சண்டையிட, அதே சமயத்துல ராமன் பார்த்தார், சரி இனி தாமதிக்க வேண்டாம், வாலியை முடித்து விடலாம்னு ஒரு அம்பை எய்து வாலியை நோக்கி எரிய, அது அப்படியே வாலியினுடைய மார்பை போய் தைத்து கொண்டு பிராணனையே விடுகிற அளவிற்கு அவ்வளவு வலி ஏற்பட்டது. ஒரு மிகுந்த துடிப்போடு அந்த மரண அந்த பயம் அந்த கஷ்டத்தோடு கீழே சாய்ந்தான். சாய்ந்து எடுத்து வில்லை பார்த்தால் ராமன்னு 2 எழுத்து எழுந்திருந்ததாம். எப்படி இது நடந்தது? ராமன் அயோத்திக்கு அரசன் அல்லவா, அவனுடைய அம்பு எப்படி இங்கு நம்ம வைத்து தைத்திருக்கும்? என்ன நடந்ததுன்னு புரியவில்லையே. ஓ, சுக்ரீவன் ராமனோடு தோழமை கொண்டிருக்கிறான் போலும், அந்த ராமன் தான் மறைந்திருந்து அம்பை எய்திருக்கிறான் போலும்ங்கிறத அத்தனையும் தெரிந்து கொண்டு ராமனை நோக்கி நிறைய கேள்வி கேட்டான் வாலி. இப்படி செய்யலாமா ராமா? உனக்கும் எனக்கும் நேரே பகை உண்டோ? நீ என்னை வேட்டையாடுவது தகுமோ? நீ எப்படி என்னை வேட்டையாடலாம் என்று நிறைய கேள்விகள். வாலி அந்த ராமனை நோக்கி நிறைய கேள்விகளை தொடுக்க சமாதானத்தை அங்கேயே ராமன் சொன்னார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த சமாதானத்தை யாரும் பார்ப்பதே இல்லை. ஒவ்வொரு பண்டிகை வந்தாலும் பட்டிமன்றத்துல இதே கேள்விதான், ராமன் வாலியை கொன்றது சரியா தவறா? இந்த பக்கம் சரி 4 பேர், இந்த பக்கம் தவறு 4 பேர், நடுவலா இருக்கக்கூடிய நடுவர் ஏதோ பதில் சொல்லுவார். இத்தனை சொல்லி இவர்கள் நிரூபிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், நடந்த அந்த ராமாயண சரித்திரத்தையே பார்த்தால் அங்கேயே வாலியே சமாதானம் அடைந்து விட்டான். ராமன் சொன்ன பதில்களை கேட்டு, ராமா நீ தூயவன், உனக்கு எந்த குற்றமும் இல்லை, நீ என்னை இந்த அம்பால எய்து அடித்தது சரிதான் என்று வாலியே ஒப்புக்கொண்ட பிற்பாடு நாம யார் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவது, அதை விவாதிப்பது? ஆக அங்க ராமன் சமாதானம் சொல்லுகிறான், என்னதான் இருந்தாலும் நான் மறைந்திருந்து கொன்றதுங்கிறது தவறே கிடையாது. ஏனென்றால் வேட்டையாடுகிற சமயத்துல மறைந்திருந்துதான் கொள்ள முடியும். ஒரு சிங்கத்தையோ புலியோ வேட்டையாடுகிறேன்னா, ஏன் சிங்கமே நேரவா உன்னோடு யுத்தம் புரிந்து உன்னை கொல்லுகிறேன்னு எவனாவது வேட்டையாடுவனா? மறைந்து பார்த்துத்தான் சிங்கத்தையோ யானையோ வேட்டையாடுவானே தவிர நேரடியாக வேட்டையாடுவதுங்கிறது கூடாது. அடுத்து சிங்கம் புலி கரடியத்தனை வேட்டையாடணும், குரங்குகளை எல்லாம் யாரானு வேட்டையாடுவார்களான்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? தவறான ஒரு காரியத்தை புரிந்திருந்தால் யாராக இருந்தாலும் அவனுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். வானரமாக இருப்பினும் நீ வேட்டையாட தகுந்தவன், உனக்கு மரண தண்டனை கொடுக்க தகுந்தது. ஏன்னா நீ தவறு புரிந்திருக்கிறாயே, வானர தர்மத்தையே மீறி இருக்கிறாய். உன்னுடைய தம்பியான சுக்ரீவனுக்கு ராஜ்யத்துல பங்கு உண்டு,
ஆனால் அவனை அடித்து அடித்து துரத்தி விட்டிருக்கிறாய். அவன் என்ன தர்மத்துல நிலை நின்றாலும் அவனுடைய வார்த்தையை கேட்காமல், அவன் எவ்வளவு சொல்லியும் கேளாமல் அவனுடைய மனைவியை வேற நீ அபகரித்து கொண்டிருக்கிறாய். இவ்வளவு தீய காரியங்கள் புரிந்திருக்கக்கூடிய ஒரு விலங்காக இருப்பதினாலே உன்னை விலங்குன்னு பார்த்து நான் வேட்டையாடுவது சரிதான் என்று அத்தையும் சொன்னார். மேலும் இது எத்தனை எங்களுடைய ராஜ்யம், இதுல நாட்டை பரதனுக்கு எங்கள் தகப்பனார் கொடுத்தார். நாடாக இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் பரதா நீ பார்த்துக்கொள், காடு பிரதேசங்களை எல்லாம் நீ பார்த்துக்கொள்னு என்னிடத்துல தசரதன் பிரித்து கொடுத்திருக்கிறார். ஆகவே காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுவது என் பொறுப்பு. சுக்ரீவன் பக்கத்துல தான் தர்மம் இருக்கு. ஆகவே அவனுக்கு ராஜ்யத்தை பெற்றுக் கொடுத்து அவனை தர்மத்தை நிலைநாட்டுவது என் பொறுப்பு. ஆகவே நான் உன்னை மறைந்திருந்து கொன்றது தவறில்லை என்று பல விதங்களே சமாதானம் கூற மிகுந்த ஆனந்தம் கொண்டு, இப்படி ராமன் கையாலேயே நமக்கு முக்தி கிட்டி இருக்கிறது, மும்மசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை கண்டனன் என்று அனைத்து உலகங்களுக்கும் மூலமா இருக்கக்கூடிய ராமா என்கிற அந்த 2 எழுத்தை கண்டு என்னுடைய பாபங்கள் எல்லாம் போயின, என்னுடைய துயரங்கள் எல்லாம் தீர்ந்தன. இந்த லோகத்து ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு கொடுத்து மேலுலக ராஜ்யத்தை எனக்கு ஈந்தான் என்று சந்தோஷப்பட்டானா வாலி. சுக்ரீவன் தன்னை நாடி இருக்கக்கூடிய அந்த தோழனான சுக்ரீவனுக்கு வெறும் வானர ராஜ்யம், இந்த லோகத்து ராஜ்யத்தை தான் கொடுத்தார். ஆனா அவனை எதிர்த்து கொண்டிருந்த எனக்கு எப்பேற்பட்ட ராஜ்யத்தை கொடுத்தாருன்னா மோட்ச சாம்ராஜ்யத்தையே கொடுத்திருக்கிறாரே. என்ன தயை என்ன கருணை அந்த ராமனுக்கு என்று சொல்லி சுக்ரீவனிடத்திலையும் மன்னிப்பு வேண்டி தன்னுடைய குமாரனா இருக்கக்கூடிய அங்கதனையும் சுக்ரீவனிடத்துல காட்டி கொடுத்து, இனி இவன் உன்னுடைய குழந்தையை போல நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று அனைத்து அவனிடத்துல ஒப்புவித்தான். மேலும் அவன் அபகரித்து கொண்டு போன மனைவி ருமை தாரை அந்த மனைவிகளை எல்லாம் சுக்ரீவனிடத்துல ஒப்படைத்து, இனி நீயே இந்த ராஜ்யத்தை பார்த்துக்கொள் என்று சொல்லி இறுதியாக பிராணனை விட்டான் வாலி. அதற்கு அப்புறம் சுக்ரீவன் ஓன்னு அழுதானான். என்னதான் இருந்தாலும் தம்பி தானே, அதாவது இவன் தம்பி அவன் தமையன் அண்ணன் தானே. ஐயோ அண்ணனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை நேர்ந்ததே, எவ்வளவு நாங்கள் சிறிது இளம் பிராயத்துல என்னமா கூடி வாழ்ந்தோம், என்னமா இருவரும் அனுபவித்தோம், இப்படிப்பட்ட நம்முடைய அண்ணன் இறுதியாக இப்படி பிராணனை விட நேர்ந்ததே என்று மிகவும் அழுது புலம்பி அலத்தி கொண்டிருந்தான். ஆனால் சற்று ஓய்ந்தது. அவன் கூட ஒரு 40 நிமிஷம் 1 மணி நேரம் தான் அழுது நிறுத்திருப்பானோ என்னமோ. இன்னொரு அழுக குரல் கேட்டுட்டே இருந்ததாம். அது யார் அழறான்னா ராமன் ஓவோன்னு அழுதுட்டு இருந்தானா. சுக்ரீவன் அழுதா கூட நியாயம், ராமன் தான் அம்பெய்து வாலிய கொன்றதே, இவர் ஏன் அழறாருனா ஐயோ சுக்ரீவா உன்னுடைய அண்ணன் போய்விட்டானேன்னு ராமன் அழுதார். கொன்றதே இவர் தானே சுவாமி, இவர் ஏன் அழறாருனா கொல்லுவது வரைக்கும் கொன்று விட்டார். ஆனால் சுக்ரீவனுடைய கண்கள்ல கண்ணீரை பார்த்த உடனே பொறுத்து கொள்ள முடியாமல் முகூர்த்தம் விமனா பபூவ ரொம்ப அழுது, ஐயோ இப்படி செய்து விட்டேனே சுக்ரீவா உன்னுடைய தமையனை இப்படி நான் இழக்கும்படியாக செய்து விட்டேனேன்னு மிகவும் வருந்தினார். பின்னர் அந்த வாலியினுடைய சம்ஸ்காரங்களை எல்லாம் சுக்ரீவன் செய்து முடிக்க அந்த சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகத்தை செய்து வைக்க வேண்டும். தாரை முதலான மத்தையோர்கள் எல்லாரும் தாரை வெய்யணும்னு வருகிறார். வாலியை கொன்ற அந்த கோபத்தினாலே ராமனை வெய்ய வேண்டும்னு தாரை ஓடோடி வர ராமனை பார்த்த பிற்பாடு வெய்ய வந்தவள் வாழ்த்தி போனாள். ராமனுடைய அந்த நிக்கிற தோரணையை பார்த்தாலே, ஓ என்னுடைய பர்த்தா வாலிதான் தவறு புரிந்திருக்கிறான், நீ எப்பேற்பட்டவன் சிறந்த பரமாத்மா, அவனே நீ இப்படியாக வந்திருக்கிறாய். தமச பரமோதாதா சங்கசக்கர கதாதரஹ ஸ்ரீவத்சவக்ஷாக நித்யஸ்ரீ அஜய்ய சாஸ்வத ஸ்திராக. ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் தர்மமே வடிவான ராமபிரானாக வந்திருக்கிறார். ஆகவே அவன் பேர நிச்சயம் குற்றமில்லை. என்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய வாலி நடத்துல தான் குற்றம். புலனடக்கம் இல்லை, இந்திரியங்களை அடக்கவில்லை, தவறு புரிந்தான். ஆகவே மாண்டு ஒழிந்தான். எனக்கும் அவனுடைய கத்தியை கொடுறாமா என்று ராமனிடத்துல பிரார்த்தித்தார். வாலி எங்கு போனானோ அதே இடத்த நமக்கும் கொடு என்று பிரார்த்திக்க, அது முடியாது, நீ இந்த சுக்ரீவனோடு இந்த அரண்மனையில இருந்து கொண்டு உனக்கு எவ்வளவு ஆயுஷோ அவ்வளவு இருக்க. அவன் அதர்மம் புரிந்தாங்கிறதுக்காக அவனை முடித்ததுனாலே உன்னை எப்படி நான் முடிக்க முடியும்? அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நீ சமாதானப்பட்டு மேற்கொண்டு அங்கதன் முதலான வாரிசு குழந்தைகளை பார்த்து கொண்டு இங்கே இருப்பாய். உன் காலம் எத்தனை காலமோ அத்தனை காலம் வாழ்ந்திருந்தான் போக வேண்டும்னு சமாதானம் படுத்த அவளும் சமாதானப்பட்டாள். பின்பும் அத்தனை வானரங்களும் சேர்ந்து சுக்ரீவனையே நாங்கள் அரசனாக ஏற்க விரும்புகிறோம்னு சொல்ல அந்த ராஜ்யத்துக்கு சென்று சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்க வேண்டும் என்று ஏற்பாடுகளை எல்லாம் நன்றாக செய்தார். லக்ஷ்மணனை கொண்டு செய்தாராம். ஏன்னா ராஜ்யம் நகரத்துக்குள்ள நான் நுழைய மாட்டேன், என்ன எங்கள் தாய் காட்டுல வசிக்க வேண்டும்னு தான் சொல்லியிருக்கிறாள், வனவாசம் தான் செய்ய வேண்டும். ஆகவே நான் நகரத்துக்குள்ள வரமாட்டேன், அதனால் லக்ஷ்மணர் அனுப்புகிறேன். லக்ஷ்மணர் அந்த நகரத்துக்குள்ளே சென்று சிம்மாசனத்துல ஒன்னு அமர வைத்து
லக்ஷ்மணரே பட்டாபிஷேகம் செய்து வைப்பார் என்று சொல்லி நிறைய தீர்த்தங்கள், புண்ணியமான நதிகள்ல இருந்து தீர்த்தங்களை எல்லாம் வர செய்து ஓஹோன்னு காட்டுல இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாரும் ஒன்று கூடி சுக்ரீவனை அரியணையில அமர வைத்து பட்டாபிஷேகம் செய்வித்தனராம். மிகுந்த அந்த மகுடத்தை அவன் தலையில சூடி செங்கோலை கொடுத்து, இனி நீ நல்ல ஆயுஷோடு நல்ல பலத்தோடு இவ்விடத்துல இருந்து ராஜ்யத்தை எல்லாம் செம்மையாக ஆளுவாய் என்று சொல்ல அவனும் சீரும் சிறப்புமாக ராஜ்யத்தை ஆண்டான். யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் சுக்ரீவன் மேற்கொண்டு ராஜ்யத்தை ஆள, அதே சமயத்துல புதியதாக அந்த மனைவி மீண்டும் கட்டினாளா, அந்த போகங்களிலே திளைத்து கொண்டு சுக்ரீவன் இருந்தான். ஆனால் லக்ஷ்மணர் திரும்பி ராமனோடு வந்து அவர் ஏதோ ஒரு ஏகாந்தமா அந்த காட்டிலேயே தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். ரிஷ்யமுக பர்வதத்தை ஒட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல பர்ணசாலையை கட்டி கொண்டு அங்கேயே வாழ்ந்து கொண்டிருந்தார். ராமனுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆயிடுத்துன்னா, செய்கிறேன், மழைக்காலம் வந்து விட்டது. சுக்ரீவன் ராஜ்யத்தை பெற்ற பிற்பாடு ஓஹோன்னு மழை, வருஷ ருத்து, மழைக்காலம். மழைக்காலத்துல சேனைய படைய திரட்டி கொண்டு எங்க போக முடியாதே. அதனால சுக்ரீவன் தன்னுடைய மனைவியோடு ராஜ்யத்துல அனுபவித்துக் கொண்டு அவன் இருந்தான். ராமா, மழைக்காலம் சென்ற பிற்பாடு அவசியம் வந்து உதவுகிறேன் வாக்குறுதியை கொடுத்து அவன் போய் அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இந்த பக்கம் ராமனும் லக்ஷ்மணனும் சேர்ந்து கொண்டு அவர்கள் பாட்டுக்க சீதையை நினைத்து கொண்டு தவித்துக் கொண்டு இந்த மழைக்காலம் இன்னும் துன்பத்தை அதிகமாக்குகிறதே என்று நினைத்து கொண்டு ஆறியிருந்தார்கள். மேற்கொண்டு சரித்திரம் என்ன நடந்தது? சுக்ரீவ பட்டாபிஷேகமாகி சுக்ரீவன் ராஜ்யத்தை அனுபவித்துக் கொண்டு கிடக்கிறான். ஆனால் ராமனோ சீதையே நினைத்து கொண்டு ஏங்கி இருக்கிறான் என்பதுதான் இந்த நிலை. இதற்கு மேற்பட என்ன நடந்தது என்கிற சரித்திரத்தை அடுத்த நாள் இந்த உபன்யாசத்தின் பொழுது அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். மங்களா சாசனபரைஹி மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ட பூர்வைர் ஆச்சாரியைஹி சத்ருதாயாஸ்து மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.